ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியுது இல்லை? ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் செஷன் இன்னைக்கு டே 2. ரைட். ஸோ நம்ம போன கிளாஸ்ல வந்து டேட்டாபேஸ் பற்றி எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் தியரிட்டிக்கலாக பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேசஸ் எல்லாம் பார்த்தோம். அதில் வந்து ரிலேஷனல் நான் ரிலேஷன்ஸ் டேட்டாபேஸ் பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக போன வாட்டி டிஸ்கஸ் பண்ணதுனால இந்த ஸ்லைடரை நான் வந்து இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து உங்ககிட்ட இந்த நோட்ஸ்லாம் இன்னைக்கு ரெண்டாவது கிளாஸ்ல லோகநாதன் ஒரு நிமிஷம், அவங்களோட ஸ்கீமா பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ திருப்பி வந்து உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ண சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. திருப்பி ஒருக்க ஸ்கீமா என்ன மட்டும் சொல்லிட்டு நீங்க டைரக்டா வந்து ஐடிக்கு போயிருங்க. இல்ல சார், ஸ்கீமா தான் ஆரம்பிக்க போறேன். நான் வந்து ஆரம்பிக்கும் போது அவள் கவர் சார். ஏன்னா ஸ்கீமா லேப் காமிச்சு ஸ்கீமா சொல்லுங்க. ரைட், ஒரு மெசேஜ் போட்டுருக்காங்க. ரைட், உங்களுக்கு வந்து டவுட்னா நீங்க வந்து பேசுங்க, இல்லைன்னா வந்து மெசேஜ் போட்டுருங்க. நான் லோனாட்ட வந்து நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. ப்ளீஸ் கோ அஹெட். ரைட். ஸோ எம்எஸ்எஸ்பிஎல் ஒரு ஆர்கிடெக்சர் இதுதான். ஸோ நம்ம பிஃபோர் வந்து ஸ்கீமா பத்தி படிக்கும்போது எந்த ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை டேட்டாபேஸோ படிக்கும்போது அதோட ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ஒரு 2 minutes வந்து நான் சிம்பிளா அது குயிக்கா முடிச்சிடறேன். நீங்க லேட்டர் வந்து இதை ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சீக்வல் சர்வர் ஆர்கிடெக்சரை பொறுத்தவரைக்கும் நமக்கு 4 லேயர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கிளைண்ட் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். இங்க வந்து பாத்தீங்கன்னா தான் உங்களோட ரெக்வஸ்ட் எல்லாம் வந்து இங்க தான் வந்து ஸ்டார்டிங். ஒரு மவுஸ் தெரியல, மவுஸ் தெரியல, மவுஸ் எங்க வைக்கிறீங்க? காமிங்க, மவுஸ் வச்சு காமிங்க. எல்லாரும் மீட் பண்றோம். ஒரு நிமிஷம் ஆன் பண்றேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் மீட் பண்றோம். ஒரு நிமிஷம் போங்க, எல்லாரும் மீட் பண்றோம். நீங்க ஆன் பண்ணீங்க இப்போ. ஸோ சீக்வல் சர்வர் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 4 லேயர் இருக்கு. கிளைண்ட் அண்ட் அப்ளிகேஷன் லேயர் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுடைய ரெக்வஸ்ட் லேயர். அதாவது உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நம்ம அங்கிருந்து ரெக்வஸ்ட் கொடுப்போம். அதுதான் வந்து கிளைண்ட் ஆர் அப்ளிகேஷன் லேயர். ரெண்டாவது ரிலேஷனல் இன்ஜின். ரிலேஷனல் இன்ஜின் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வல் சர்வரோட பிரெயின். உங்களோட எல்லா ப்ராசஸ் செக் பண்றது, உங்களோட கொரி ரன் பண்றது, அந்த கொரியில இருக்க சின்டாக்ஸ் கரெக்டா இருக்கா இல்லையா, காலம்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையன்றது வந்து நீங்க வந்து ரிலேஷனல் இன்ஜின்ல பாப்பீங்க. ஸ்டோரேஜ் இன்ஜின் வந்து என்னன்னா நீங்க வந்து ஒன்ஸ் உங்க டேட்டா எல்லாம் வந்து நீங்க கொரி ரன் பண்ணதுக்கு அப்புறம் அவுட்புட் வரும் இல்லையா, அந்த அவுட்புட் பிளஸ் அதுல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகிறது வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் இன்ஜின். ஓஎஸ்ன்றது பாத்தீங்கன்னா சீக்வல் ஓஎஸ்ன்றது என்னன்னா உங்களுடைய சர்வீசஸ் எல்லாம் உங்களோட சிஸ்டம் வந்து நிறைய கொரிஸ் நிறைய பேர் ரன் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சீக்வல் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதுதான் 4 லேயரு. ஸோ இப்போ என்னன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரியல் டைம் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நான் சீக்வல் சர்வர் ஆர்கிடெக்சரோட நான் கம்பேர் பண்றேன். ஸோ சீக்வல் சர்வர் தான் உங்களோட ரெஸ்டாரண்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதுல கிளைண்ட், இப்போ நீங்க போய் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்கன்னா நீங்க தான் வந்து கிளைண்ட். ஆக்சுவலா வந்து நீங்க வந்து ஏதாவது ஆர்டர் வேணும்னு சொல்லுவீங்க இல்லையா, எனக்கு இட்லி தோசை வேணும்னு சொல்லுவீங்களா, அதான் உங்களுடைய இன்புட். ஸோ அதை நீங்க வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய ரிலேஷன் இன்ஜினுக்கு அந்த ரெக்வஸ்ட் போகும். இங்க ரிலேஷன் இன்ஜின் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய செஃப் இருப்பார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவாரு, அந்த நீங்க இங்க ஆர்டரை வாங்கி இவில் ரிவ்யூ பண்ணுவாரு. அதாவது என்னன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு பெஸ்ட்டா வந்து அந்த ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கொரியை வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன் இன்ஜின் என்ன பண்ணா எந்த மாதிரி வந்து பெஸ்ட்டா வந்து ரன் பண்ணி கொடுக்கலான்றது இன்டர்னலாவே வந்து வந்து என்ன பண்ணுன்னா ப்ராசஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போகும். ஸோ ஒன்ஸ் வந்து ரிலேஷன் இன்ஜின் வந்து உங்களுடைய கொரியை ப்ராசஸ் பண்ணி எல்லாம் உங்க சின்டாக்ஸ் எல்லாம் செக் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா உங்களுடைய அவுட்புட்டுக்கு போகும். அவுட்புட்னா என்னன்னா உங்க ஸ்டோரேஜ் இன்ஜினுக்கு போகும். ஸ்டோரேஜ் என்ன, பேண்ட்ல மோஸ்ட்லி வந்து எல்லாம் உங்களோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கும், ஒரு சமையலுக்கு தேவைப்பட்ட எல்லா இன்கிரீடியன்ஸும். அதே மாதிரி உங்களுடைய டேட்டாஸ், நீங்க ரன் பண்ற டேட்டாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த பேண்ட்ரின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் இன்ஜின்ல தான் உங்களுக்கு எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, ஒன்ஸ் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகி எக்ஸிக்யூட் ஆகி எல்லாம் வந்துருச்சு. பட் கடைசியா உங்களுக்கு அவுட்புட் வந்து உங்களுக்கு வெளியில வரணும் இல்லையா. ஸோ ஒரு எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு எல்லாம் சமைச்சு முடிச்சு எல்லாம் வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. ஃபைனலா என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து அந்த டிஷ்ஷை வந்து டெலிவரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த டெலிவரி பண்ற வேலை தான் வந்து பாத்தீங்கன்னா கொரியர் ரிசல்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு வந்து. ஸோ உங்களுடைய சீக்வல் சர்வர் ஆர்கிடெக்சரை நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு ரெஸ்டாரண்டோட நீங்க வந்து ஒரு இமேஜின் பண்ணி நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்லைடை நீங்க அப்புறம் கோத்ரூ பண்ணுங்க, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி. ஸோ ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா ஸோ சீக்வல் சர்வர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். இது வந்து டெவலப் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்ல வந்து இது வந்து முதல்ல வந்து விண்டோஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணியிருந்தது. 2017 இருந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. கிராஸ் பிளாட்ஃபார்ம்னா எல்லா ஓஎஸ்க்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ 2019, 22, 25 வந்து பாத்தீங்கன்னா லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணும். நீங்க வந்து ஒருவேளை மேக் ஓஎஸ் வச்சிருக்கீங்க யாராவது வீட்டில், அப்படி இல்ல விண்டோஸ் இல்ல என்கிட்ட லினக்ஸ் இல்ல என்கிட்ட வந்து மேக் ஓஎஸ் இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து எம்எஸ்எஸ்கியூஎல் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க டாக்கர் இல்லைன்னா வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் ஏதாவது ஒரு வேற ஒரு சிஸ்டமை நீங்க கனெக்ட் பண்ணி அதுல நீங்க சீக்வல் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி தான் நீங்க வந்து செக் பண்ண முடியும். ஸோ கரண்ட்லி வந்து விண்டோஸ் அண்ட் லினக்ஸ்ல நீங்க டைரக்டா பண்ணிக்கலாம். மேக் ஓஎஸ்ல வந்து டைரக்டா நீங்க பண்ண முடியாது. அதுதான் வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ சீக்வல் சர்வர் நீங்க பாத்தீங்கன்னா மேஜரா நம்ம வந்து இல்ல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டேட்டாபேஸ் இன்ஜின், இந்த எஸ்எஸ்எம்எஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஐடி இதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். சீக்வல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ, பைத்தானுக்கு எப்படி ஒரு பைச்சாமோ இல்ல நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோவோ யூஸ் பண்றோமோ நம்மளுக்கு வந்து சீக்வல் சர்வருக்கு வந்து இந்த எஸ்எஸ்எம்எஸ் சொல்லக்கூடிய
எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ தான் நம்மளோட ஐடிஇ. அதில் தான் நம்ம கொரிஸ் எல்லாமே வந்து ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அது அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறதெல்லாம் அதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். மற்ற காம்போனன்ட்ஸ்லாம் வந்து சீக்வல் சர்வர் ஏஜென்ட்ஸ், அப்புறம் வந்து எஸ்எஸ்ஆர்எஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் காம்போனன்ட்ஸ். ஸோ அதை பற்றிலாம் நம்ம எதுவும் இங்கே கவர் பண்ண போகிறது இல்லை. அதனால வந்து ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து இந்த எஸ்எஸ்எம்எஸ் பற்றி மட்டும் பார்ப்போம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இது வந்து நீங்கள் வந்து சீக்வல் சர்வர் வந்து எக்ஸ்பிரஸ் எடிஷன் ஒன்று இருக்கு. அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாரும் வந்து அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி நீங்கள் வந்து அந்த சீக்வல் சர்வரும் எஸ்எஸ்எம்எஸும் எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்க்கணும். நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து எப்படி பைத்தானுக்கு வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பைச்சாமோ இல்லை விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ, அதே மாதிரி இந்த சீக்வல் சர்வருக்கு வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சீக்வல் சர்வர் அந்த இன்ஜினை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் எஸ்எஸ்எம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஐடியாவும் நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணணும். பண்ணா மட்டும்தான் உங்களால் வந்து அந்த கொரிஸ்லாம் வந்து நீங்கள் ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இது வந்து நிறைய எடிஷன்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக வந்து டெவலப்பர் எடிஷன், எக்ஸ்பிரஸ், ஸ்டாண்டர்டு, வெப், என்டர்பிரைஸ். நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் எடிஷன் தான் வந்து நம்ம எல்லாமே பண்ண போறோம். ஏன்னா அதான் வந்து ஃப்ரீ எடிஷன். பட் எல்லா எடிஷனுக்கும் நிறைய வந்து அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அது நீங்க வந்து கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கங்க. அது வந்து அவுட் ஆஃப் த ஸ்கோப் போயிடும். அதனால வந்து வி ஆர் கோயிங் டு யூஸ் ஒன்லி த எக்ஸ்பிரஸ் எடிஷன் தான் நம்ம வந்து இந்த டெமோவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். வரக்கூடிய கிளாஸாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ண போறது வந்து எக்ஸ்பிரஸ் எடிஷன் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்வல் சர்வர் எக்ஸ்பிரஸ் எடிஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றது இருக்கு. ஸ்டெப் ஒன்று என்ன பண்ணணும்னா, இங்க கொடுத்துருக்க அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க இந்த லிங்கை போட்டு நீங்க என்ட்ரி பண்ணாலே போகும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு அந்த இஎக்ஸி ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து ஸ்டெப்ஸ் கேட்க உங்களுக்கு வந்து என்ன பாத்துல நீங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்க மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்தாலே போதும். அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும், தேர்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த லைசன்ஸ்லாம் உங்களுக்கு அந்த டிக் மார்க் அக்செப்ட் பண்ண சொல்லும். இன்ஸ்டாலேஷன் லொகேஷன் வந்து ஆப்ஷனல். நீங்க கொடுக்கலாம் சி டிரைவ்ல எடுத்துக்கோ, இல்லைன்னா வந்து நீங்க எந்த டிரைவ்ல உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அந்த டிரைவ்ல வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சி டிரைவ்ல ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணும்போதே நீங்க வந்து உங்க அது லொகேஷனுக்கு கிளிக் பண்ணி டி டிரைவ்ல இல்ல இ டிரைவோ இல்ல எஃப் டிரைவோ எதுல உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கோ அதுல வந்து நீங்க வந்து உங்களுடைய சீக்வல் சர்வர் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டெப் நம்பர் மெயின் பார்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து இந்த சீக்வல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ, இந்த ஐடியை தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். அதையும் நீங்க வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து இந்த டவுன்லோட் லிங்க் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணிட்டு அந்த ஸ்டெப்ஸ் வந்து அப்படியே டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஒரு ஸ்டெப்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு வரும். அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய எஸ்எஸ்எம்எஸ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஸோ இதுதான் வந்து நீங்க வந்து எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ப்ராசஸ். இது முதல்ல நீங்க பண்ணிக்கிங்க. இன்னைக்கு கிளாஸ் ஓகே, நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்றேன். நாளையில இருந்து அடுத்த கிளாஸ் எப்போன்றது நான் உங்களுக்கு குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணுவாங்க மில்கோ சார். அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும், எல்லாரும் வந்து சீக்வல் சர்வரை வந்து நீங்க எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு எஸ்எஸ்எம்எஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் போடுங்க என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்றது. ஸோ குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அது ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா. ஸோ நம்ம வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறது வந்து என்னன்னா உங்களுக்கு அந்த ஐடியை நான் காட்டுறேன். இதுதான் வந்து நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஐடியை நான் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்றேன். உங்களுடைய ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்க எஸ்எஸ்எம்எஸ் அடிச்சா போதும். சீக்வல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த மாதிரி ஒரு மெனு வரும், மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கண்ட்ரோல் ஆர் கொடுத்துட்டு உங்களுடைய அந்த ஷார்ட்கட் வரும் இல்லையா, ரன்ல போயிட்டு அதில் போயிட்டு எஸ்எஸ்எம்எஸ் அடிச்சிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த எஸ்எஸ்எம்எஸ் டூல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும். இதுதான் வந்து உங்களுக்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். கீழே வந்து 18.12.1 என்னுடைய வெர்ஷன். அந்த எஸ்எஸ்எம்எஸோட வெர்ஷன் நிறைய வெர்ஷன் இருக்கு, ஓல்டு இருக்கு, நியூ இருக்கு. நான் யூஸ் பண்றது வந்து 18 கொஞ்சம் மிட் லெவல் வெர்ஷன். 21 கூட இருக்கு. அது உங்களுக்கு எது உங்க சிஸ்டம்க்கு சூட்டபிளா இருக்கோ அதை நீங்க பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்று தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லாகின் விண்டோ வரும். இப்போ நான் என்ன பண்றேன், லாகின் விண்டோ வரும்போது உங்களுக்கு வந்து ரெண்டு விதமா லாகின் பண்ணலாம். ஒன்று வந்து விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன், அதாவது உங்களோட சிஸ்டம் நேமையே வந்து அது லாகினா எடுத்துக்கும். இப்போ டெஸ்க்டாப் i9 4 இது வந்து என்னுடைய கம்ப்யூட்டரோட நேம். இது வந்து இந்த கம்ப்யூட்டர் நேமே வந்து நீங்க சர்வர் நேமா கொடுத்துட்டு ஆத்தென்டிகேஷன்ல வந்து நீங்க விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா சீக்வலுக்கு தனியா நீங்க வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு தேவையில்ல. உங்களோட சிஸ்டமோடைய நேமே வந்து யூசர் நேம் ஆகும். பாஸ்வேர்டு வந்து உங்களோட சிஸ்டம் பாஸ்வேர்டை பை டிஃபால்ட் அது எடுத்துக்கும். கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து கனெக்ட் பண்ணா போதும். இங்க சர்வர் டைப் டேட்டாபேஸ் இன்ஜின் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ண போறோம். இதெல்லாம் வந்து மற்ற பர்பஸ்க்கு, இதெல்லாம் நம்ம வந்து போக தேவையில்லை. இதெல்லாம் வந்து அடிஷனலா வந்து நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட்டிங்க்கு அனாலிசிஸ்க்கு பண்ண வேண்டிய விஷயம். நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டேட்டாபேஸ் இன்ஜின் ஒன்று இருக்கும், பை டிஃபால்ட்டாக அதான் வரும். நீங்க அது எதுவும் டச் பண்ணாதீங்க. சர்வர் நேம் வந்து உங்களுடைய சிஸ்டம் நேம்,
ஆத்தென்டிகேஷன் வந்து நீங்க வந்து விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் கொடுங்க, இல்லைன்னா எஸ்கியூஎல் சர்வர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா நீங்க வந்து தனியா வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதை வந்து நான் எப்படி இந்த யூசரை கிரியேட் பண்ணுன்றத எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு செப்பரேட்டா நான் சொல்றேன். இப்போதைக்கு என்னுடைய கம்ப்யூட்டர் நேம், அதாவது என்னுடைய சிஸ்டம் நேமை வந்து நான் வந்து யூசர் நேம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆத்தென்டிகேஷன் வந்து விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் இது கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள லாகின் ஆயிடும். சக்சஸ்ஃபுல்லா வந்து எனக்கு வந்து நான் வந்து ஐடிக்குள்ள போயிட்டேன். நான் வந்து இப்போ இதுக்குள்ளதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, லெஃப்ட் சைடுல நீங்க பாக்குறீங்க இல்லையா, இதுதான் உங்களுடைய அந்த லிஸ்ட் ஆஃப் மெனுஸ். நீங்க ஐடிக்குள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க இதெல்லாம் தான் பாப்பீங்க. டேட்டாபேஸ், செக்யூரிட்டி, சர்வர் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த கீழே இருக்கிற 4 இதை பத்தி நீங்க வரி பண்ணிக்க வேணாம். நம்ம மோஸ்ட்லி ஒர்க் பண்ண போறது இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கு இல்லையா, அந்த டேட்டாபேஸ், அதுக்குள்ள மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ அந்த டேட்டாபேஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள பை டிஃபால்ட்டா என்கிட்ட என்னென்ன டிபில ஆல்ரெடி நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும், அது எல்லா டிபியும் இங்க இருக்கு. செக்யூரிட்டில வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லாகின்ஸ், என்னென்ன யூசர்ஸ்லாம் நீங்க வந்து கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் இருக்குல்ல, இது வந்து விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன். என்னுடைய நேம்ல ஒரு யூசர் இருக்கு. அதே மாதிரி எஸ்ஏன்னு ஒரு யூசர் இருக்கு. இது வந்து டிஃபால்ட் சீக்வல் சர்வரோட யூசர் வந்து எஸ்ஏ. நீங்க இதுக்குள்ள போயிட்டு நீங்க பாஸ்வேர்ட்லாம் மாத்திக்கலாம். அதெல்லாம் இப்போ நான் எதுவும் அதை கவர் பண்ணல நான் வந்து. ஸோ இதுக்குள்ள டேட்டாபேஸ் போனதுக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து நம்ம நீங்க பார்க்க போறது ஸ்கீமான்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்கீமா எங்க இருக்குன்னா டேட்டாபேஸ்க்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிடுறேன். அந்த டேட்டாபேஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்கீமா நான் கிரியேட் பண்ண போறேன். அந்த ஸ்கீமாக்குள்ள வந்து நான் டேபிள்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்கு ஸ்கீமா தெரியல அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டாபேஸ் இருக்கும், டிஎஸ்ஐடி அப்படின்னு ஒரு டிபி இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் டிபின்னு இருக்கு இல்லையா, இதுதான் என்னுடைய டேட்டாபேஸ் நேம். இந்த டேட்டாபேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஆப்ஜெக்ட்ஸ். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டெக்னிக்கலா சொல்லும்போது டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட், டிபி டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது வந்து டிபிஓன்னு ஒன்று இருக்கு, அது டேட்டாபேஸ் ஓனர். அதுக்கு இருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த டேட்டாபேஸை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க டேபிள் இருக்கு இல்லையா, இந்த டேபிளை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டேபிளுக்குள்ள இருக்கிற இதுக்குள்ளதான் வந்து என்னோட லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிட்ட இருக்கும். நீங்க என்னென்ன டேபிள்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து இந்த டேபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சப்மெனுக்குள்ளதான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும். கீழே வந்து வியூஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்டோர் பொசிஷன் கிரியேட் பண்ணீங்கன்னா ஸ்டோர் பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஃபாலோட் இது எல்லாமே தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்லாம் ஒன்றும் இல்லை, டேட்டாபேஸ், டேட்டாபேஸ்க்குள்ள இருக்கிற ஸ்கீமாஸ், அந்த ஸ்கீமாஸ்க்குள்ள இருக்கிற எல்லாமே டேபிள்ஸ், வியூஸ், ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ், ட்ரிகர்ஸ், இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நான் வந்து என்னுடைய டேட்டாபேஸை வந்து எப்படி நான் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? ஸ்கீமான லோகநாதன் எல்லாம் தெரிஞ்சதால இருக்கும். லோகநாதன் இப்போ நீங்க இந்த ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா? இது வந்து மேக் ஓஎஸ்க்கு இருக்குங்களா சப்போர்ட்? மேக்குக்கு கிடையாது மேடம். ஆக்சுவலா வந்து மேக்குக்கு வந்து டைரக்டா நீங்க பண்ண முடியாது. டாக்கர் இன்ஸ்டால் பண்ணி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு விர்ச்சுவல் மிஷின், ஏதாவது உங்களுக்கு வேற ஏதாவது சிஸ்டம் இருந்ததுன்னா விஎம் மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். ஓகே மேக்ல டைரக்டா பண்ண முடியாது. அதுதான் வந்து ஆஸ் பர் கூகுள் எனக்கு அதுதான் சொல்லுச்சு. பட் யாருக்காவது ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ், ஏதாவது டாக்கர் தவிர்த்து விஎம் தவிர்த்து வேற ஏதாவது மூலமா பண்ணலாம் அப்படின்னா நீங்க ரெஃபர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல சில டூல்ஸ் இருக்கு, நீங்க ஆன்லைன்ல பண்ணலாம். பட் ஆனா வந்து அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைம்ல மட்டும் தான் நீங்க கிரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த செஷன் முடிஞ்சுதான் நீங்க ஏற்கனவே நீங்க ஒர்க் பண்ணதெல்லாம் பார்க்க முடியாது. பிளே கிரவுண்ட் மாதிரி. பிளே கிரவுண்ட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு நீங்க போயிடலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திருப்பி வந்து நீங்க அதை வந்து திருப்பி நீங்க வந்து கோத்ரூ பண்ண முடியாது. ஓகே ஓகே சரிங்களா? ஸோ இந்த டேபிள் இருக்கு இல்லையா, அந்த டேபிளுக்குள்ள இதெல்லாம் இருக்கு பாருங்க. டிபிஓ டாட் டிஎஸ்ஐடி. இந்த டிபிஓ வந்து பாத்தீங்கன்னா தான் இந்த டேபிளோட ஓனர். இந்த டிஎஸ்ஐடிக்கு ஓனர் வந்து யாருன்னா டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட், டேட்டாபேஸ் ஓனர் அதோட எக்ஸ்பென்ஷன் டிபிஓனா. டிபிஓவும் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டிபிஓ மீன்ஸ் டேட்டாபேஸ் ஓனர். அப்படின்னு என்ன அர்த்தம்னா நான் கிரியேட் பண்ற அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு யார் ஓனர். நீங்க வந்து ஒரு டேபிளோ இல்ல ஒரு வியூவோ இல்ல ஒரு ப்ரொசீஜரோ கிரியேட் பண்றீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஸ்கீமா மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது டிபிஓல தான் எடுத்துக்கும் பை டிஃபால்ட்டா. நீங்க எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் சரி, நீங்க வந்து ஸ்கீமா வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னீங்கன்னா இந்த டிஃபால்ட் ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா டிபிஓ தான் வந்து உங்களுடைய ஸ்கீமா நேம் வந்து டிபிஓ தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. அது நீங்க எக்ஸ்பிளிசிட்டா நீங்க மென்ஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம இப்போ ஸ்கீமாஸ் எல்லாம் வந்து ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணி போவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ டேட்டாபேஸ் வந்து நம்ம ரெண்டு விதமா கிரியேட் பண்ணலாம். ஒன்னு வந்து ஜியூஐ மூலமா பண்ணலாம், ரெண்டாவது வந்து ஸ்கிரிப்டிங் மூலமா பண்ணலாம். ஜியூஐல பண்ணோம்னா உங்க டேட்டாபேஸ் இருக்குல்ல, இங்க மேல போயிடுங்க. போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேட்டாபேஸ்க்குள்ள வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ டேட்டாபேஸ் அப்படின்னு ஒரு மெனு வரும், ஃபர்ஸ்ட் மெனு. அதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும்.
ஸோ இங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து மேல வந்து டேட்டாபேஸ் நேம் இருக்கு இல்லையா, அங்க இடத்துல வந்து உங்களுடைய டேட்டாபேஸோட நேமை கொடுக்கணும். நான் வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் அப்படின்னு ஒரு டிபி நேம் கிரியேட் பண்றேன். இதுக்கு வந்து ஓனர் யாரு, நான் ஓனர் இப்போ நான் கொடுக்கல, பை டிஃபால்ட்டா வந்து அதுவே வந்து டிபி ஒன்று எடுத்துக்கோ. நான் வந்து இப்போதைக்கு நான் அதுவும் டச் பண்ணல அந்த ஏரியாவை. பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு டேட்டாபேஸ் நீங்க கிரியேட் பண்ணாலுமே அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு 2 ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும். ஒன்று வந்து மாஸ்டர் டேட்டா ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது வந்து லாக் டேட்டா ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் டேட்டாபேஸ்ல தான் உங்களுடைய எல்லா டேட்டாஸும் இருக்கும். லாக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எல்லா ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ப்ரூஃப்ஸ் ஆடிட்டிங்னு சொல்லக்கூடிய அந்த லாக்ஸ் எல்லாமே நீங்க என்னென்ன பண்ணீங்க அப்படின்றதுக்கான ரெக்கார்டு வந்து கிரியேட் ஆகும். ஸோ நீங்க அதெல்லாம் எதுவும் பண்ணிக்காதீங்க. நீங்க இந்த இடத்துல வந்து எந்த இடத்துல வந்து உங்களோட டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க. இப்போதைக்கு நான் வந்து இ டிரைவ்ல நான் வந்து என்னோட டேட்டாபேஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். அதே மாதிரி இங்கே என்னோட லாக் ஃபைலும் நான் வந்து இ டிரைவ்ல கிரியேட் பண்ணிக்கிறேன் டைரக்டா. பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த பாத் வந்து நீங்க என்ன பார்த்து பாருங்க, ஈன்னு இருக்கு இல்லையா, அந்த ஈக்குள்ள எந்த ஒரு ஃபோல்டர்களும் கொடுக்கல, ஜஸ்ட் அவுட் சைடு தான் டிரைவிலே வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு டேட்டாபேஸ் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். பண்ணதுக்கு அப்புறம் இங்க என்னன்னா ஃபைல் நேம் இருக்கு. இங்க வந்து என்னன்னா இந்த 2 ஃபைல் குரூப் இருக்கும், பிரைமரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாக். இதுக்கு நீங்க ஏதாவது நேம் கொடுக்கணும்னா இங்க வந்து கொடுத்துக்கலாம், டேட்டா சயின்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நான் வந்து அதையே காப்பி பண்ணி நான் லாக்லயும் வந்து டேட்டா சயின்ஸ்னு கொடுத்துறேன். இப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் நேம் கொடுத்துட்டேன். ஸோ டேட்டாபேஸ் நேம் கொடுக்கணும். ஓனர் நீங்க எதுவுமே கொடுக்கலன்னா டிபிஓ அப்படின்ற நேம் அந்த இதில் தான் போகும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்க ஆல்ரெடி ஸ்கீமா ஏதாவது கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமா வந்து இங்க நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஒன்று வரி பண்ணிக்கோங்கன்னா டிஃபால்ட்டா வந்து டிபிஓன்ற ஒரு ஸ்கீமால போய் கிரியேட் ஆகும். இப்போ நீங்க ஓகே கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, கான்ட் ஃபீல்ட் டேட்டாபேஸ் பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க ரெஃப்ரெஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க டேட்டா சயின்ஸ் 11 நான் ஒரு டிபி கிரியேட் பண்ணல, அது வந்துருச்சு இங்க வந்து. இப்போ இதை வந்து நீங்க வந்து உங்களோட இதுல போயிட்டு நான் வந்து கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பாத்துல வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஆக்சுவலா வந்து இது ஆல்ரெடி இங்க இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அந்த ஃபைல் கிரியேட் ஆகல. ஸோ உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த டேட்டா சயின்ஸ் 11 அப்படின்றது உங்களுக்கு டேட்டா வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணாலுமே பை டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மெனுல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். டேபிள்ஸ், வியூஸ், அதுல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த டேபிள்ஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இதெல்லாம் வந்து சிஸ்டம் ரிலேட்டட் டேபிள்ஸ். இதெல்லாம் வந்து பாருங்க, இதெல்லாம் வந்து இருக்கும். உங்களுக்கு அந்த டேபிள்ஸ்லாம் வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இருக்கிறது. இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா வந்து இதுக்குள்ள வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கீமா வந்து கிரியேட் பண்ண போறோம். சரி, இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? யாராவது நெக்ஸ்ட் போலாமா, இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எப்படி டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுன்னு பார்த்தாச்சு இல்லையா, இதெல்லாம் டவுட் இருக்கா? சார் இந்த ஸ்கீமான என்ன சார்? சொல்றேன். ஸ்கீமான்றது என்னன்னா, நீங்க வந்து டேட்டாபேஸ் தான் உங்களுக்கு வந்து பெரிய கண்டெய்னர். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து மேல இருக்கிற டாப் லெவல் உங்களுக்கு டேட்டாபேஸ்ல. அந்த டேட்டாபேஸ் கீழே வந்து ஸ்கீமான்றது என்னன்னா ஒரு டேபிள். நீங்க வந்து நிறைய டேபிள் இருக்கும் உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறீங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்ல. அதே நேரத்தில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல சில பேர் இருப்பாங்க, ஃபைனான்ஸ்ல சில பேர் இருப்பாங்க. நீங்க வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்றீங்கன்னா அந்த டேபிள் வந்து எந்த ஸ்கீமால கிரியேட் பண்ண போறீங்க? ஏன்னா 3 டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுவாங்க. மூணு டிபார்ட்மெண்ட்ல எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னா நீங்க அது ஒவ்வொரு சேம் டேபிள வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வேற ஒரே ஸ்கீமா நேம்லயே நீங்க வந்து என்ன கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா ஹெச்ஆர்ல ஒர்க் பண்றவங்க ஹெச்ஆர்ல இருக்கிற எம்ப்ளாயி டேபிள் மட்டும் தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க ஸ்கீமா கிரியேட் பண்ணணும். ஸ்கீமான்றது என்னன்னா அந்த டேபிளுக்கு யார் ஓனர், அதான் ஸ்கீமா. அந்த டேபிள் வந்து யார் ஆக்சஸ் பண்ணலாம், யார் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்து ஸ்கீமான்றது ஒரு முக்கியமான விஷயம். எதுக்குன்னா இது வந்து ஒரு செக்யூரிட்டிக்காக. இந்த டேபிளை வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற இந்த பர்டிகுலர் பர்சன் தான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்போ நீங்க ஒரு ஹோட்டலுக்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க ஹோட்டலுக்கு எல்லா ரூம்குள்ளேயும் போக முடியாது. நீங்க எங்க போகலாம்? நீங்க ஹோட்டலுக்குள்ள போகலாம், உட்காரலாம், சாப்பிடலாம், கை கழுவுறதுக்கு நீங்க வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போகலாம். அது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் இருக்கு. இப்போ அதே வந்து டேட்டாபேஸ் ஓனர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கீங்களேன், அவர் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அவர் தான் வந்து ஓனர். அவர் என்ன பண்ணுவாரு, ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள எங்க வேணாலும் போகலாம். ஏன்னா பிகாஸ் இஸ் ஹேவிங் த ஃபுல் ஆக்சஸ். அந்த மாதிரி நீங்க வந்து எங்கெங்கெல்லாம் போகலாம், எங்கெங்கெல்லாம் போகக்கூடாது, அந்த மாதிரி எப்படி ஒரு விஷயம் ஒரு இடத்துக்கு இருக்கோ
அதே மாதிரி டேட்டாபேஸ்க்குள்ள நீங்க என்னென்னலாம் வந்து ஆக்சஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு பண்ணலாம், எதை பண்ணலாம், அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 உங்களுக்கு வந்து ஒரு ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்கீமான்றதை வந்து கொண்டு வராங்க. இப்போ அந்த ஸ்கீமா நீங்க வந்து கிரியேட் பண்ணல அப்படின்னீங்கன்னா பை டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிபிஓ டாட் அப்படின்ற ஒரு டிபிஓன்ற ஸ்கீமால தான் கிரியேட் ஆகும். அது வந்து யாருக்கெல்லாம் வந்து டிபிஓ ஆக்சஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே ஆக்சஸ் பண்ணலாம். நாளைக்கு உங்க கம்பெனி யாராவது புதுசா ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்றாரு அப்படின்னீங்கன்னா அவருக்கு வந்து நீங்க ஸ்கீமா வந்து ஆக்சஸ் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணணும். இல்ல ஸ்கீமா ஆக்சஸ் கொடுத்துட்டு நாளைக்கு வந்து ஒரு ரிசைன் பண்ணி போயிட்டாருன்னா அவருக்கு அந்த ஸ்கீமாவை நீங்க வந்து ரிவோக் பண்ணி ரிமூவ் பண்ணவும் முடியும். இல்ல ஒரு யூசருக்கு இன்னொரு யூசருக்கு வந்து அந்த ஸ்கீமாவை வந்து நீங்க டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கீமாவுக்கு ஒரே ஒரு டேட்டாபேஸ் ஓனர் தான் இருக்க முடியும், மல்டிபிள் ஓனர்ஸ் இருக்க முடியாது. ஆனா ஒரு ஓனர் இருப்பாரு, பட் என்னன்னா அவர்கிட்ட வந்து நிறைய வீடு, ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஹவுஸ் ஓனர் அவர் தான், பட் அவர் வந்து கிட்ட பாத்தீங்கன்னா 10-15 வீடு இருக்கும். அவர் என்ன பண்ணலாம், யூ கேன் கிவ் ஏ ரெண்ட். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஓனர் கிடையாது, நீங்க வந்துட்டு ரெண்டுக்கு இருந்துட்டு நீங்க வேணா இருக்கலாம், இல்லைன்னா காலி பண்ணிடலாம். ஹவுஸ் ஓனர் நினைச்சாருன்னா உங்களை தூக்கிட்டு வேற யாராலும் வைக்க முடியும் அவரால் வந்து. ஸோ அந்த மாதிரி டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து என்ன, இஸ் த ஓனர் ஆஃப் த டேபிள். வாட் ஹி கேன் டூ, வி கேன், அவர் வந்து அந்த டேட்டாபேஸ் ரிலேட் அந்த ஸ்கீமாக்குள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட் அந்த ஹவுஸ் ஓனர் வந்து என்ன பண்ணலாம், அவர் அந்த ஒரு வீடை வந்து இடிச்சுட்டு புதுசா கட்டலாம், பெயிண்ட் பண்ணலாம், இல்ல வந்து நாளைக்கு ஏதாவது வந்து டோரை சேஞ்ச் பண்ணலாம், பிகாஸ் இஸ் ஹேவிங் த ஃபுல் ரைட்ஸ் அண்ட் அத்தாரிட்டி. அதே மாதிரி தான் வந்து ஸ்கீமா வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் ஓனர் தான் நம்ம ஸ்கீமான்னு சொல்லுவோம். அவருக்கு வந்து இஸ் ஹேவிங் த ஃபுல் ரைட்ஸ். அந்த டேபிளோ இல்ல வியூவோ அதுல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மாடிஃபை பண்றதுக்கோ டெலீட் பண்றதுக்கோ இல்ல அதை வந்து வேற ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கோ எல்லா ரைட்ஸும் அவருக்கு இருக்கு. ஆனா ஒரு டேபிளுக்கு ஒரே ஒரு ஓனர் தான் இருக்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த டேபிள்ல மல்டிபிள் யூசர்ஸ்க்கு வந்து அவர் ஆக்சஸ் கொடுக்கலாம். ஆக்சஸ் கொடுக்கலாம்னா அது அந்த டேபிள் வந்து அவங்க பயன்படுத்திக்கலாமே கண்டி அந்த டேபிளை வந்து ஓனர்ஷிப்பா அவங்க வந்து கொண்டாட முடியாது. தேர் வில் பி ஒன்லி ஒன் ஓனர் ஃபார் த டேபிள் அண்ட் he can able to assign multiple users to the particular schema. இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? ஸ்கீமான்றது என்னன்னு சார் புரிஞ்சுதா? கிளியர் சார், கிளியர் சார். கிளியர்ல? ஸ்கீமான்றது என்னன்னா யார் ஓனர் ஆஃப் த டேபிள் பை டிஃபால்ட்டா அந்த ஓனர் வந்து யாருக்கெல்லாம் வந்து இப்போ இன்னும் சிம்பிளா சொன்னா யாரெல்லாம் என் வீட்டுக்குள்ள வரலான்றத வந்து தட் ஓனர் வில் டிசைட். வீட்டுக்குள்ள வந்துட்டு அவர் எது வரைக்கும் போகலாம், யூ கேன் கம் இன் டு த ஹால் வரைக்கும் தான் வர முடியும். பெட்ரூம்குள்ளலாம் அவர் வர முடியாது, பூஜை ரூமுக்குள்ள ஒரு ஆள் போக முடியாது. பிகாஸ் ஐ புட் த ரிஸ்ட்ரிக்ஷன். அந்த அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் எப்படி பண்ணலாம், டேபிள் நம்ம வரும்போது என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அந்த டேபிள் வந்து ஒருத்தர் வந்து வியூ பண்ண முடியும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் நம்ம போட்டு அந்த டேபிளுக்கு ரெக்கார்டை பார்க்க முடியும். வேற என்ன பண்ணலாம், அந்த டேபிளுக்கு ரெக்கார்டை மாடிஃபை பண்ண முடியும், அந்த டேபிள் ரெக்கார்டை வந்து டெலீட் பண்ண முடியும், இல்ல அந்த டேபிளே வந்து அவரால் ரிமூவ் பண்ண முடியும். அது வந்து டேட்டாபேஸ் ஓனர் என்ன வேணாலும் பண்ணுவார். பட் நாளைக்கு சப்போஸ் மெல்கோ சாரோ இல்ல வந்து வேற சர்மிளா மேடம் யாரோ வந்து அந்த டேபிளுக்கு வந்து ஆக்சஸ் கேட்கறாங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் தான் ஓனர். அவங்க எது கேட்கறாங்க, அந்த டேபிள் இருக்கிற ரெக்கார்டை பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்க. அப்போ அவருக்கு நான் செலக்ட் ஆக்சஸ் மட்டும் கொடுப்பேன். நான் வந்து சர்மிளா மேடம்க்கு நான் ஒன்லி இன்சர்ட் ஆக்சஸ் மட்டும் கொடுப்பேன். அப்போ மெல்கோ சார் என்ன பண்ணுவாரு, யூ கேன் ஒன்லி வியூ த டேட்டா. அவரால் வந்து ஒன்லி அந்த டேட்டாவை பார்க்க மட்டும்தான் முடியும். அந்த டேட்டாவை மாடிஃபை பண்ணவோ இல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணவோ இல்ல டெலீட் பண்ணவோ எந்த ஒரு மேனிப்புலேஷனும் மெல்கோ சாரால பண்ண முடியாது. சப்போஸ் சர்மிளா மேடம் வந்து நான் இன்சர்ட் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவங்களால புதுசா வந்து ரெக்கார்டை மட்டும் தான் இன்சர்ட் பண்ண முடியுமே தவிர்த்து அவங்களால வந்து வேற எதுவும் பண்ண முடியாது. பார்க்கலாம், இன்சர்ட் பண்ணலாம். இப்போ இதே வந்து நான் வந்து மணிவேல் ஒருத்தர் கொடுக்குறேன், டெலிட் ஆக்சஸ் கொடுக்குறேன் அப்படின்னீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, டேட்டா வந்து யூ கேன் ஏபிள் டு செலக்ட் இல்ல அவருக்கு டெலிட் ஆக்சஸ் மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து டெலிட் இன்சர்ட் ஆக்சஸ் நான் வந்து ரிவோக் பண்ணலாம். ஸோ எந்த ஆக்டிவிட்டி யார் பண்ணலாம். இப்போ ஒரு டேபிளுக்கு வந்து ஓனர் ஒருத்தர் தான், பட் அது நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அதை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ யாராருக்கு நான் என்னென்ன பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்றத நான் டிஃபைன் பண்ணோம்னா எனக்கு ஸ்கீமான்ற ஒரு கான்செப்ட் வந்து கண்டிப்பாக தேவை. இப்போ அந்த ஸ்கீமான்றது ஒன்று இல்லைன்னா ஹவுஸ் ஓனர் ஒன்று இல்லைன்னா யார் வேணாலும் வருவாங்க போவாங்க. ஸோ அவர் சம்திங் லைக் இது வந்து ஒரு செக்யூரிட்டி லேயர் மாதிரி. ஸோ ஹூ கேன் டூ வாட், அதுதான் வந்து நம்ம ஸ்கீமாவோட மெயின் பர்பஸ். அந்த ஸ்கீமா வந்து நீங்க ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அவசியமானது. நீங்க எந்த ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்ணும்போதும் நீங்க ஏதாவது ஒரு டேபிள் ஆக்சஸ் பண்ணாலும் அந்த டேபிளுக்கு முன்னாடி ஒரு பேர் வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஸ்கீமா. டிபிஓ டாட்னு இருக்கும் சில பேர், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஐடி டாட் ஹெச்ஆர் டாட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு பேர் தான் வந்து ஸ்கீமா. டெக்னிக்கலா நம்ம வந்து ஸ்கீமா. அப்படி இல்லைன்னா வந்து நீங்க எதுவுமே வந்து அந்த டேபிள் கிரியேட் பண்ணும்போது எதுவுமே கொடுக்கலன்னா பை டிஃபால்ட்டா வந்து டிபிஓ டாட் அப்படி தான் இருக்கும்.
ஓகேங்களா? எல்லாருக்கும் கிளியரா ஸ்கீமா என்ன புரிஞ்சுச்சா? இல்ல யாருக்காவது எஸ் டவுட்ஸ் இருக்கா? எஸ் சார், கிளியர் சார். ஏன்னா இது புரியாம நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நான் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆன்சரும் எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு புரியாம போயிடும். சார் ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க சார். இப்போ சார் உங்க வாய்ஸ் வரல. சார் வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது சார். அவர் கேக்குது. பேசுறது கேட்கல. ஸோ அவரோட வாய்ஸ் லாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ லோகநாதன் சார், எனக்கு ஒரு டவுட்டு. எஸ் மேடம். இப்போ நீங்க அந்த DBO.DSITன்னு இருக்கு இல்லையா, எஸ் மேடம். அந்த டிஎஸ் இப்போ ஆக்சுவலி நீங்க உங்க லேப்டாப்ல இருந்து நீங்க தான் இன்ஸ்டால் பண்றீங்க. அப்ப யூ கரெக்ட். ஆர் த ஓனர் அப்படிதானே? ஆமா நான் தான் ஓனர். அது வந்து என்ன அப்போ ஆகும்னா அது ஏன் DSIT? அப்போ DBO டாட் உங்களோட லேப்டாப் அந்த அந்த நேம் தானே வரணும். ஏன் அது DSIT? அதான் நான் உள்ள ஃபுல்லா பார்த்தேன். மேல இருந்து கீழே வரைக்கும் எங்கேயுமே டேட்டாபேஸ் நம்ம DSITன்னு இல்ல. ஆனா DBO.T. அப்ப நாங்க இன்ஸ்டால் பண்ணும்போது DBO. என்ன இருக்கும்? டிபிஓ டாட்ன்ற அந்த டிஎஸ்ஐடி டேபிள் நேம் மேடம். ஆக்சுவலா வந்து இங்க பாருங்க, அந்த டேபிள்குள்ள பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஓ, அந்த டிபிஓ டாட் டிஎஸ்ஐடின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களோட டேபிள் நேம். ஆனா இப்ப நீங்க புதுசா தானே இந்த டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணீங்க. நம்ம இன்னும் டேபிளே நான் கிரியேட் ஆல்ரெடி பண்ணலையே. என்கிட்ட இந்த நேம்ல ஒன்று இருந்தது. அதனால அதே நேம்ல அதுக்குள்ள இருந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு எனக்கு. ஆக்சுவலா வந்து எனக்கு கிரியேட் ஓ, பண்ணும்போது அது ஆல்ரெடி இருந்துச்சுன்னு சொல்லி மெசேஜ் வந்தது இல்லையா? அதனால ஆமா வந்து ஆமா. டேட்டாபேஸ்ல இருக்க நேம்ஸ் எல்லாமே வந்துருச்சு எனக்கு வந்து. இப்போ உங்களுக்கு வந்து வேணா அந்த திருப்பி நான் டேட்டாபேஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்போ அப்போ இல்ல, எனக்கு இந்த டவுட். அப்போ நம்ம கிரியேட் பண்ற எல்லா டேபிளுக்கும் ஒரு DBO. அந்த டேபிள் நேம், நீங்க DBO. வந்து அந்த டேபிள் ஆமா, நேம் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். நீங்க வந்து ஒரு ஓகே. டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பை ம். டிஃபால்ட்டா வந்து நீங்க எந்த ஸ்கீமாவும் நீங்க எக்ஸ்பிளிசிட்டா வெளிப்படையா நீங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது ம். டிபிஓ டாட்னு தான் எடுத்துக்கும். அந்த டிபிஓன்றது சரி யாருன்னா நீங்க தான் சரி. டேட்டாபேஸ் ஓகே, ஓனர். ஓகேங்களா? நம்ம தான். ம். ஆமா. ஓகே. அப்போ நீங்க ஓனரு, நீங்க வந்து இதை வந்து வேற ஒரு யூசர்ஸ்க்கு நீங்க கிரியேட் பண்ணி அசைன் பண்ணணும்னா அதையும் பண்ணலாம். அதையும் வந்து நம்ம செஷன்ல வந்து பார்ப்போம். டைம் இருக்குன்னா கவர் பண்ணுவோம் ஓகே இன்னைக்கு அடுத்த ஓகே கிளாஸ். ஓகே சார். ஸோ நம்ம வந்து டேட்டாபேஸ் வந்து எப்படி வந்து ஜிஒயில பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா? நம்ம ரியல் டைம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜிஓயில பண்ணுவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங்ல யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈச் அண்ட் எவ்ரி கமாண்டை வந்து நம்ம வந்து என்ன மென்ஷன் பண்ணணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய இருக்கு. ஆக்சுவலா வந்து நீங்க வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க டைரக்டா வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிள் கமாண்ட் என்னன்னா கிரியேட் டேட்டாபேஸ் அவ்வளவுதான். இது மூணே போதும் பை டிஃபால்ட்டா. நீங்க இதை கொடுத்துட்டு இங்க எக்ஸிக்யூட் கொரின்னு இருக்கு இல்லையா? இல்ல உங்க கீபோர்ட்ல F5. சில கீபோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் F5 கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். டைரக்டா வந்து உங்களுக்கு F5 ஒர்க் ஆகலாம். ஃபங்க்ஷன் F5 கொடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து டைரக்டா F5 கொடுக்கலாம். அப்படி இல்லை வந்து இங்க எக்ஸிக்யூட்னு இருக்கு இல்லையா? இங்க கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த ஷார்ட்கட் வந்துடும். F5ன்னு வருது பாருங்க. இதுதான் நீங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கான கமாண்ட் உங்க கீபோர்ட்ல. கிரியேட் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா வந்து டேட்டாபேஸ் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ பாருங்க இங்க வந்து இப்போ நான் இந்த டேட்டாபேஸ் போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், ரிஃப்ரெஷ் பண்றேன். பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் இன் தமிழ் கிரியேட் ஆயிடுச்சுங்களா? எல்லாருக்கும் தெரியுதுங்களா? ஸ்கிரீனு பாக்குறீங்களா? டேட்டா சயின்ஸ் இன் தெரியுது தமிழ் சார். கிரியேட். ம். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது வந்து என்னன்னா இந்த சில டேபிள்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சம் செட்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா சில டேபிள்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி நம்ம பண்ணலாம். அது ஆக்சுவலா வந்து என்னன்னா அந்த மாதிரி சில ஃபியூச்சர்ஸ் இருக்கு எம்எஸ் எஸ்கியூஎல்ல. பை டிஃபால்ட்டா வந்து சம் டேபிள்ஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணும்போதே வந்து நான் வந்து என்னால வந்து நியூ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போதே அதுல இருக்கிற டேபிள்ஸ் என்னால வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அந்த மாதிரி நான் செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கேன். அதனால வந்து இதை பத்தி யாரும் வந்து வரி பண்ணிக்காதீங்க. ரியல் டைம்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் இருக்காது. உங்களுக்கு வந்து வெறும் பிளைனா தான் இருக்கும். இப்போ இங்க பாருங்க, இப்போ நான் இதுக்குள்ள என்ன பண்ண போறேன்னா டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இது புரிஞ்சு இதுல டேட்டாபேஸ்க்கான சிம்பிள் கமாண்ட் இதுதான், கிரியேட் டேட்டாபேஸ் நேம். யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்களோ அவங்க யாரும் வந்து இதுல இருக்கிற பேராமீட்டர்ஸ் பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ். இது வந்து ரொம்ப வந்து ஒரு டிபிஎஸ் அவங்க வந்து இதெல்லாம் வந்து அசைன் பண்ணுவாங்க லைவ்ல. நம்ம யாருமே வந்து ப்ரொடக்ஷன்ல வந்து எந்த ஒரு டேட்டாபேஸும் நம்ம கிரியேட் பண்றதுக்கு பர்மிஷன் கிடையாது. திஸ் டேட்டாபேஸ் கிரியேஷன்லாம் வந்து நீங்க நம்ம டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அவங்க பண்ற வேலை. அது வந்து நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. இது என்னன்றது ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் எக்ஸ்பிளனேஷன் வந்து அடுத்த ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன். இது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வேணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இதுக்குள்ள போய் பார்த்து படிச்சுக்கோங்க. ரொம்ப கிளியரா தான் இருக்கும். டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து சாட்லயோ இல்லை அடுத்த கிளாஸ்ல நீங்க தாராளமா நீங்க கேட்கலாம். நீங்க வந்து ஸோ நம்ம வந்து இப்போ நான் ஃபுல்லா வந்து அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம்னா எல்லாருக்கும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். நீங்க எந்த ஒரு
டேட்டாபேஸ் நீங்க கிரியேட் பண்ணாலுமே அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா வந்து ஒரு 4 டிபிஸ் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த எம்எஸ்டிபி, மாடல் டிபி, மாஸ்டர் டிபி, அப்புறம் டெம்ப் டிபி. இந்த 4மே வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு எஸ்கியூஎல் சர்வர் நீங்க இன்ஸ்டால் பண்ணாலுமே பை டிஃபால்ட்டா இருக்கும். இங்க பாருங்க, மாஸ்டர், மாடல், எம்எஸ்டிபி, டெம்ப் டிபி. இது 4மே வந்து பை டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து எல்லா எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டால் பண்ணாலும் இருக்கும். இந்த ஒவ்வொரு டிபி என்ன பண்ணணும், எதுக்காக அதெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அது எல்லாமே சிஸ்டம் ரிலேட்டட் டிபிஸ். அதுக்குள்ள நீங்க எதுவும் போய் டச் பண்ணக்கூடாது. அதுக்குள்ள போய் ஏதாவது நீங்க டச் பண்ணி ஏதாவது மேனிபுலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சீக்வல் சர்வர் வந்து கரப்ட் ஆயிடும். அதனால வந்து அந்த டேட்டாபேஸ் வந்து என்ன பர்பஸ் அப்படின்னு நீங்க யாருக்காவது தெரியணும் அப்படின்னீங்கன்னா இதில் நான் கொடுத்துருக்கேன். பட் இதெல்லாம் வந்து தியரிட்டிக்கலா இருக்கும். அதனால வந்து நான் வந்து கவர் பண்ணல. பட் இன்ஃபர்மேட்டிவா எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டீடைல்டா வந்து ஒவ்வொரு டேட்டாபேஸ் பத்தியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கு. இதை நீங்க பார்த்து படிச்சாலே வந்து உங்களுக்கு எல்லாரும் புரியும். இது வந்து டெவலப்பருக்கு வந்து சம்மதம் கிடையாது. பட் ஒரு சீக்வல் நம்ம ஓப்பன் பண்ணி அந்த ஐடியில ஒர்க் பண்ணும்போது அதுல இருக்கிற காம்போனன்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்காக இந்த மாஸ்டர் டிபினா என்ன, அதுக்கப்புறம் எம்எஸ் டிபினா என்ன, மாடல் டிபினா என்ன, டெம்ப் டிபினா என்ன, அதை பத்தி இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்க கோத்ரூ பண்ணிக்கிங்க. மேபி இன்டர்வியூ பர்பஸ்க்கோ இல்லை வேற எதுக்காவது நீங்க வந்து யாருக்காவது வந்து ஏதாவது உங்களுக்கு நீங்க பார்க்கும்போது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்லைடை நீங்க வந்து கோத்ரூ பண்ணிக்கிங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் மெசேஜா இருக்குமே கண்டி உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ப்ராக்டிக்கலா வந்து நம்ம அதுக்குள்ள போய் எதுவும் ஒர்க் பண்ண போறது நம்ம கிடையவே கிடையாது. ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இதுதான். நம்ம வந்து இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். என்னன்னா கிரியேட்டிங் அண்ட் ஆல்டரிங் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ். எதெல்லாம் நம்ம வந்து டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா ஸ்கீமாக்குள்ள தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்கீமா தான் வந்து மெயின். நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த டேட்டாபேஸ்க்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்கீமா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் டேபிள்ஸ், வியூஸ், இதெல்லாம் நம்ம பார்க்க போறது இல்லை. ப்ரொசீஜர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்வான்ஸ்டு. டைம் இருந்ததுன்னா நம்ம வந்து எண்ட் ஆஃப் த செஷன்லயோ இல்லை வந்து நம்ம வந்து ஃபியூச்சர்ல டைம் நம்மளுக்கு பர்மிட் பண்ணிச்சுன்னா அதை பத்தி நம்ம வந்து சின்ன சின்னதா வந்து ஒரு செஷன் வந்து நம்ம வச்சுக்கலாம். மெயினா நம்ம பார்க்க போறது டேபிள்ஸ் அண்ட் வியூஸ், அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம், இண்டெக்ஸ் பார்க்கலாம், கன்ஸ்டன்ட்ஸ் பார்க்கலாம், சீக்வன்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷன்ஸ், இந்த ட்ரிகர்ஸ், ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ட்ரிகர்ஸ் வந்து அவுட் டேட்டட். இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து யாரும் ட்ரிகர்ஸ்லாம் யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா நிறைய சீக்வல் நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்ததுனால ட்ரிகர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் இப்போதைக்கு வந்து லெகசி மாடல் மாதிரி அதை கொஞ்சம் வந்து தள்ளி வச்சிருக்காங்க. யூஸ் பண்றது கிடையாது. பட் ஸ்டில் இட் இஸ் அவைலபிள் இன் த சிஸ்டம். ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீமாக்கு வந்து ப்ராப்பரா வந்து டெக்னிக்கலா எனக்கு வந்து டெஃபினேஷன் வேணும் அப்படின்னீங்கன்னா ரொம்ப சிம்பிள். லாஜிக்கல் கண்டெய்னர் ஆஃப் குரூப்பிங் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட். உங்க ஃபோல்டர் இருக்கு, டெக்னிக்கலா நான் சொல்றேன், ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணலாம், இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். இல்லைன்னா அந்த ஃபோல்டருக்குள்ள நிறைய ஃபைல்ஸை நீங்க போட்டு வைக்கலாம். அந்த ஃபோல்டர் தான் உங்களுடைய ஸ்கீமா. அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ் தான் உங்களுடைய டேபிள்ஸ். ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி பண்ணிக்கலாம். ப்ராக்டிக்கலானா நீங்க வந்து நீங்க இங்க அசியூம் பண்ணிக்கலாம், வீடு இல்லை வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ரூம், அந்த மாதிரி நீங்க வந்து ஸ்கீமா டேபிள்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப இல்ல சிஸ்டமேட்டிக்கா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டர் தான் வந்து உங்களோட ஸ்கீமா. அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற உங்களுடைய லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ், வேர்ட் டாக்குமெண்ட், நோட் பேடு நிறைய இருக்கும் இல்லையா, உங்க பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன், அதெல்லாம் தான் உங்களுடைய டேபிள்ஸ், வியூஸ், ஸ்டோர் ப்ரொசீஜர், ட்ரிகர்ஸ், வியூஸ், ஃபங்க்ஷன், அதுக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ் தான் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஸ்கீமா இஸ் நத்திங் பட் லாஜிக்கல் கண்டெய்னர் ஃபார் குரூப்பிங் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ். இது எல்லாமே வந்து டேட்டாபேஸ்க்குள்ள தானே இருக்கு. அதனால அது வந்து டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்றோம். லாஜிக்கல் குரூப்பிங்னா எல்லாத்தையும் நான் ஒரு கொடைக்கு கீழே கொண்டு வரேன். ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்க்குள்ள நான் என்னுடைய எல்லா புக்ஸும் வச்சுக்கிறேன். ஸோ அது என்ன பண்றோம், அது வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரே பெட்டிக்குள்ள வச்சு நான் வந்து என்ன பண்றேன், மெயின்டைன் பண்றேன். ஸோ எனக்கு வந்து ஈஸியா இருக்கும். நாளைக்கு வந்து ஏதாவது தேடணும் அப்படின்னா அதுக்குள்ளேயே போய் நான் தேடிக்கலாம். வேற ஒரு பாக்ஸ்க்குள்ள நான் வந்து போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுதான் உங்களுடைய டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட். இன்டர்வியூல யாராவது உங்ககிட்ட வந்து வாட் இஸ் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ கேன் டெல் ஸ்கீமாஸ், டேபிள்ஸ், வியூஸ், ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் என்னுடைய டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஸ்கீமாஸ் என்ன கேட்டாங்கன்னா டு ஆர்கனைஸ் அண்ட் மெயின்டைன் தோஸ் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் கால்டு ஸ்கீமா. ரொம்ப சிம்பிள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. டோன்ட் மக் அப் த டெஃபினேஷன், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஸ்கீமான என்ன, ஸ்கீமா டேட்டாபேஸ், ஸ்கீமா அந்த ஸ்கீமாக்குள்ள இருக்கிற டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் எல்லாம் மெயின்டைன் பண்றது ஸ்கீமா, அந்த ஸ்கீமா எல்லாம் மெயின்டைன் பண்றது டேட்டாபேஸ். ஸோ ஆர்டர் ஞாபகம் வச்சுங்க, டேட்டாபேஸ், ஸ்கீமா, அதுக்குள்ள இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ், வியூஸ், ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ், இண்டெக்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ அந்த ஹையரார்க்கி ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ வில் நெவர் ஃபர்கெட். யாருக்கா டவுட் இருக்கா இது வரைக்கும்? வியூஸ்னா என்ன சார்? வியூஸ் வந்து நான் நடத்த போது போறேன். இப்போ நம்ம இது போனோம்னா இது டாபிக் டைவர்ட் ஆயிடும். வியூன்றது ஒரு விர்ச்சுவல் டேபிள் மாதிரி. டேபிள் டேரக்டா டேபிள் கொடுக்காம அந்த டேபிளுக்கு வந்து ஒரு காப்பி.
ஸோ அந்த டேபிள் வந்து நீங்க வந்து ஒரு டேபிள் வந்து ஒரு 10 காலம் இருக்கு அப்படின்னா நீங்க அதுல இருக்க 2 காலத்தை மட்டும் ஒரு வியூவா கிரியேட் பண்ணி அதை வந்து வேற யாருக்காவது ஆக்சஸ் கொடுக்கணும் நீங்க கொடுக்கலாம். ஸோ அது நம்ம போவோம். அடுத்தது தான் ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் பார்க்குறோம். டேபிள் புரிஞ்சாதான் உங்களுக்கு வியூ புரியும். டக்குன்னு ஜம்ப் ஆயிடாது வியூக்கு. வியூ வந்து இஸ் சைல்டு மாதிரி, பேரண்ட் சைல்டு ரிலேஷன் மாதிரி. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து வில் சி த டேபிள், தென் ஃபர்ஸ்ட் ஸ்கீமா பார்ப்போம், அதுக்கப்புறம் டேபிள் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம வியூஸ் எல்லாமே பார்க்கலாம். சரிங்களா? சார் எனக்கு ஒரு டவுட். எஸ் மேடம். இப்போ நம்ம கிரியேட் டேட்டா பேஸ்ன்னு கொடுத்து நம்ம டேட்டா சயின்ஸ் தமிழ் கொடுத்துருக்கோம். இதை வந்து டேட்டா பேஸ் கொடுத்த நேமா அடுத்த ஸ்கீமாக்கு தனியா நம்ம நேம் கிரியேட் பண்ணணுமா? ஆமா மேடம். இப்போ நீங்க பண்ணது டேட்டா பேஸ் மட்டும்தான். இது கொடுத்தீங்கன்னா டேட்டா பேஸ் மட்டும் தான் கிரியேட் ஆகும். ஸ்கீமால எதுவும் கிரியேட் ஆகாது. ஏன்னா ஸ்கீமா அப்போ கிரியேட் ஆகும். நீங்க டேபிள் இல்லைன்னா அப்படி ஸ்கீமா கிரியேட் பண்ணுங்க. ஸ்கீமா ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்னா ஸ்கீமா கிரியேட் பண்ண டைரக்டா டேபிள் கிரியேட் பண்ணீங்கன்னா அது வந்து பை டிஃபால்ட்டா டிபிஓ டாட்னு எடுத்துக்கும் ஸ்கீமா நேம் வந்து. ஓ, ஸ்கீமா வந்து அப்ப நீங்க இது டேட்டா பேஸோட நேம் தான் நம்மளோட டேட்டா சயின்ஸ் தமிழ் அப்படிங்கிறது. ஆமா டேட்டா சயின்ஸ் தமிழ் இருக்கும். இப்போ நான் இதுக்குள்ள நான் வந்து ஏதாவது வந்து டேபிள் வந்து நான் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு டேபிள் மட்டும் கிரியேட் பண்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் ஸ்கீமா எதுவும் கிரியேட் பண்ணல. ஓகேங்களா? நான் கிரியேட் டேபிள் டெஸ்ட் 1 2 3 ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி வேர் கேர் ஆஃப் 10ன்னு சொல்லி போட்டு நான் என்ன பண்றேன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். கிரியேட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நான் இந்த டேபிளுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு நேமுமே கொடுக்கல. ஆக்சுவலா வந்து நம்ம நீங்க ஸ்கீமா கிரியேட் பண்ணீங்கன்னா முன்னாடி வந்து அந்த ஸ்கீமாவோட நேமை கொடுக்கணும். என்னன்னா வந்து சப்போஸ் ஐடி டாட் அப்படின்னு நான் வந்து வைக்கணும். இப்படி வைக்கணும்னா இந்த ஸ்கீமா முதல்ல நான் கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்ண போறோம்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த டேபிள் வந்து நான் என்ன பண்றேன், இப்போ ரெஃப்ரெஷ் பண்றேன். பண்ணதுக்கு அப்புறம் டெஸ்ட் 1 2 3 நான் கிரியேட் பண்ணேன் இல்லையா உங்களுக்குள்ள. ஒரு நிமிஷம், நம்ம வந்து டேட்டா சயின்ஸ் 11 இந்த டெஸ்ட் 1 2 3 முன்னாடி என்ன இருக்கு பாருங்க. ஓகே சார், டிபி. இதுதான் வந்து அடிப்படையான விஷயம். நீங்க ஒரு டிஃபால்ட்டா அதுல இருக்கதை எடுத்துக்கும். டிஃபால்ட்டா நீங்க வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா டேட்டாபேஸ் கிடையாது, டேபிள். நீங்க டிஃபால்ட்டா ஒரு டேபிள் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அது சிஸ்டமே வந்து என்ன பண்ணிக்கன்னா டிபிஓ அப்படின்ற ஸ்கீமா இருக்கும். டிபிஓனா யாருன்னா டேட்டாபேஸ் ஓனர். டேட்டாபேஸ் ஓனர் யாரு? இந்த லேப்டாப் யாரை யூஸ் பண்றீங்களோ யாருக்கு வந்து ஃபுல் அட்மின் ரைட்ஸ் இருக்கோ அவங்க தான் வந்து யார் லாகின் பண்றீங்களோ அவங்க தான் டேட்டாபேஸ் ஓனர். ஆக்சுவலா வந்து அதுதான் வந்து டிபிஓ டாட் அப்படின்னு சொல்லி எடுத்து இங்க வந்து உங்களுக்கு சிஸ்டம் நேம்லாம் வச்சு உங்களுக்கு வராது டேட்டாபேஸ் ஓனர்ன்றது. சீக்வலே வந்து அண்டர்ஸ்டாண்ட் டேபிள் கிரியேட் பண்ணும்போது நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா டிபிஓ டாட்ன்றது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே கிரியேட் பண்ணிக்கும். நீங்க எதுவும் கவலைப்பட வேணாம். நீங்க ப்ராக்டிஸ் கூட பாத்தீங்கன்னா டிபிஓ வச்சு பண்ணாலே போதும். பட் ஸ்டில் நம்ம வந்து இந்த ஸ்கீமா பத்தி நம்ம ஃபுல்லா டீடைலா வந்து எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப நம்ம கிரியேட் பண்ணது பாத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் தமிழ்னு இல்ல 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 நான் மேல பாருங்க என்ன கிரியேட் பண்ணிருக்கேன். டேட்டா சயின்ஸ் 11 தான் செலக்ட் பண்ணிருக்கேன் நான் வந்து. இங்க வந்து நான் திருப்பி வந்து டேட்டா சயின்ஸ் தமிழ் நான் மாத்துறேன். இங்க இதுலயும் நான் வந்து அதே டேபிள் கிரியேட் பண்ண முடியும். நான் கிரியேட் பண்றேன். பண்ணதுக்கு அப்புறம் என்ன பாருங்க, இப்போ வந்து நான் வந்து டேட்டா சயின்ஸ் இன் தமிழ் அது இருக்கு இல்லையா, அது எங்க ஒரு நிமிஷம் இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். டேபிளுக்குள்ள போறேன். இங்க இருக்குங்களா டெஸ்ட் 1 2 3 இருக்குங்களா? என்ன இருக்கு பாருங்க முன்னாடி டிபிஓ டாட். இந்த டிபிஓ வந்து பாத்தீங்கன்னா அதோடைய எக்ஸ்பான்ஷன் அப்ரிவேஷன் விரிவாக்கம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் ஓனர் தட் இஸ் கால்ட் யுவர் ஸ்கீமா. அப்ப என்ன அர்த்தம்? இந்த டெஸ்ட் 1 2 3 ஓனர் வந்து டிபிஓ. அவர் தான் ஓனர் இப்போதைக்கு. அவர் இப்போ இந்த டேபிள் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். டிராப் பண்ணலாம், அதுல இருக்கிற ரெக்கார்டை டெலிட் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம், எல்லா ஃபுல் ரைட்ஸும் அவருக்கு இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த டிபிஓ டிஃபால்ட்டா இருக்குல்ல, அதுக்கு பதில் நானே வந்து ஒரு ஸ்கீமா வந்து கிரியேட் பண்ண போறேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஒரு என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் என்னோட டேட்டாபேஸ்ல இருக்கு அப்படின்றது வந்து இதெல்லாம் வந்து ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேட்டிவ். இந்த கொரிஸ் நீங்க ரன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்குள்ள என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்றதை நீங்க பார்க்கலாம். ஐ வில் கம் டு திஸ் பார்ட் லேட்டர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க சார். சின்ன டவுட் சார். நீங்க இப்ப எம்எஸ்எஸ்பில தான் இந்த ஸ்கீமா கிரியேட் பண்ண டிபிஓன்னு வருமா, இல்ல எனி அதர் டேட்டாபேஸ் MySQL Oracle அதுலயே நம்ம ஸ்கீமா கிரியேட் பண்ணலாம் டிபிஓன்னு தான் வருமா சார்? MySQL நான் பண்ணதில்லை ஸ்கீமாஸ். ஆக்சுவலா வந்து SQL பை டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க பேசும்போது SQL மட்டும் பத்தி பேசுங்க. ஏன்னா வேற டாபிக் போச்சுன்னா அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ நான் வந்து MSSQL நீங்க கிரியேட் பண்ணும்போது டிபிஓன்னு தான் வரும். மற்ற டேட்டாபேஸ்ல வந்து எப்படி ஆகுன்றது நான் உங்களுக்கு வந்து நான் செக் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். சரிங்களா? MSSQL பொறுத்த வரைக்கும் ஸ்கீமா வந்து பாத்தீங்கன்னா டிபிஓ இஸ் த டிஃபால்ட் ஸ்கீமா.
சார் ஓகேங்களா? எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க. ஓகே சார். சார் நீங்க டேட்டா பேஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணீங்க. ஆனா அதுல டிஃபால்ட்டா நிறைய ஃபோல்டர் கிரியேட் இருக்கு. அது என்ன சார்? என்ன பர்பஸ்க்காக? சார், நீங்க எந்த ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணாலுமே நான் சொன்னல ஆல்ரெடி, இதெல்லாம் மறந்துடுங்க. இந்த டிஎஸ்ஐடி டெமோ மாடல் டேபிள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு செட்டிங் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சிலதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது என்னன்னா, நான் வந்து ஒரு புதுசா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போது எனக்கு வந்து டிஃபால்ட்டா வந்து டெம்ப் டேபிள்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? நான் உங்களுக்கு நீங்க கேட்டதுனால இப்போ நான் அதை சொல்றேன். பட் இட் வில் டைவர்ட் த டாபிக். இந்த டெம்ப் டிபியில் வந்து நான் ஏதாவது வந்து இல்லை வந்து ஏதாவது இந்த மாஸ்டர் டிபியில் வந்து நான் ஏதாவது ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஒரு நியூ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போது அதுவே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த மாதிரி வந்து ஒரு ஃபியூச்சர் இருக்கு டெம்ப் டிபிக்கு. ஓகேங்களா? அதனால வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து இந்த டிஎஸ்ஐடி, இந்த எம்ப்ளாயி, இந்த டெமோ, இந்த மூணுமே வந்து என்னுடைய கான்ஃபிகரேஷன் நான் வந்து ஆட்டோமேட் பண்ணி வச்சிருக்கேன். புதுசா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த 3 டேபிளை வந்து பை டிஃபால்ட்டா வந்து லோட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி. எதுக்கு இது அவசியம் அப்படின்றத வந்து நான் எதுக்கு இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல வந்து நான் இந்த டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ வில் கிவ் தி எக்ஸ்பிளனேஷன். பை டிஃபால்ட்டா நீங்க டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போது டேபிள்ஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் டேபிள்ஸ், இந்த ஃபைல் டேபிள்ஸ், எக்ஸ்டர்னல் டேபிள்ஸ், கிராஃப் டேபிள்ஸ், இதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்க போறது இல்லை. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து பை டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு நீங்க ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போது இதுவே சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிக்கும். ஏன் இது கிரியேட் ஆகுது, எதுக்கு கிரியேட் ஆகுதுன்றத நம்ம பேசணும்னா இட் வில் பிகம் அவுட் ஆஃப் த ஸ்கோப். பிகினர்ஸ்க்கு இது வந்து ரொம்ப அது வந்து அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும் அண்டர்ஸ்டாண்ட். அதனால நம்ம வந்து இந்த டேபிளோட நிறுத்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். ஸோ நீங்க வந்து இங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நீங்க வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். நீங்க வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டு நீங்க டேபிள் கிரியேட் பண்ணி என்னென்ன மெனுஸ் வருது நீங்களே பாருங்க. அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியரா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? எஸ் ஸோ சார். இது வந்து என்னன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்போ எஸ்கியூஎல் ஓப்பன் பண்ணாலும் பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓப்பன் பண்ணும்போது பாத்துறீங்களா தெரியல. இங்க வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் அதை ஒன்று க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓப்பன் பண்றேன். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். இது வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம எப்பப்பெல்லாம் வந்து அந்த எஸ்எஸ்எம்எஸ் சொல்லக்கூடிய அந்த ஐடியை ஓப்பன் பண்றோமோ பை டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ கனெக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நான் வந்து நியூ கொரின்னு கொடுக்குறேன். கொடுக்கும்போது என்ன ஆகும்னா பை டிஃபால்ட்டா என்ன வருது பாருங்க. என்ன வருது தெரியுதுங்களா? என்ன வருது மேல? மாஸ்டர்னு வருது. இப்போ நான் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிருப்பேன்ல, ஒவ்வொரு தடவையும் நான் என்ன பண்ணேன்னா இங்க போயிட்டு கிளிக் பண்ணி நான் வந்து டேட்டா சயின்ஸ் இன் தமிழ் அப்படின்றத வந்து நான் செலக்ட் பண்ண ஒவ்வொரு தடவையும். சில பேருக்கு வந்து இது வந்து என்ன இது நான் ஒவ்வொரு தடவையும் லாகின் பண்ணா எதுக்கு நான் மேனுவலா போய் அந்த டேட்டாபேஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்ல செக்யூரிட்டிக்குள்ள போனீங்க, லாகின் ஒன்று இருக்கும். ஸோ நீங்க எஸ்எஸ்எல் கனெக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் செக்யூரிட்டி லாகின் குள்ள போனீங்கன்னா அதுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட லாகின் நேம் இருக்கும். நம்ம லாகின் நேம் என்ன இங்க இருக்கு இல்லையா? இங்க போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு அதுல வந்து ஜென்ரல் டேப்ல ஜென்ரல் இங்க ஒரு டேப் இருக்கும். அதுல வந்து இங்க டிஃபால்ட் டேட்டாபேஸ் ஒன்று இருக்கு இல்லையா? இங்க போயிட்டு டேட்டா சயின்ஸ் இன் தமிழ் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பண்ணிட்டு என்ன பண்ண போறேன், ஓகே கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய எஸ்எஸ்எம்எஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி நான் வந்து ஓபன் பண்றேன். ஸோ ஓபன் பண்றேன், லாகின் பண்றேன், நியூ கொரி போறேன். இப்போ எனக்கு என்ன வந்துச்சு பாருங்க, டேட்டா சயின்ஸ் தமிழ் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சுங்களா? ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தடவை நான் மேனுவலா மாற்ற வேணாம், எனக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணும்போதே என்னுடைய டேட்டாபேஸ் என்ன டேட்டாபேஸ் வந்து பை டிஃபால்ட்டா வரணும் அப்படின்னீங்கன்னா உங்களோட செக்யூரிட்டிக்குள்ள போங்க, லாகினை கிளிக் பண்ணுங்க, உங்களோட சிஸ்டம் நேம் இருக்கும். அந்த சிஸ்டம் நேம் ரைட் கிளிக் பண்ணுங்க, ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, ஜென்ரல் ஒரு டேப் இருக்கும், ஃபர்ஸ்ட் டேப் அதை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து டிஃபால்ட் டேட்டாபேஸ் அப்படின்னு இருக்கும். மற்ற எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. இந்த லாங்குவேஜ்லாம் மாற்றக்கூடாது. மாத்துறீங்கன்னா உங்களுக்கு வந்து சைனீஸ் லாங்குவேஜ் இல்லை ஜப்பானீஸ் லாங்குவேஜ் அந்த மாதிரி அதை மாத்துறீங்கன்னா திருப்பி அகைன் யூ ஹேவ் டு கம் பேக் அண்ட் யூ ஹேவ் டு சேஞ்ச். ஸோ வேற எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இது மட்டும் உங்களுக்கு மாத்திக்கலாம், யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒவ்வொரு தடவையும் போயிட்டு மேனுவலா வந்து உங்களுடைய டேட்டாபேஸ் நேம் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இங்க டிஃபால்ட் டேட்டாபேஸ் என்ன வைக்கிறமோ அதுதான் எவ்ரி டைம் நீங்க ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இது வரைக்கும் ஓகேங்களா? யாருக்காவது டவுட் இருக்கா?
ஓகே சார். கிளியரா எல்லாருக்கும்? யாருக்காவது டவுட் இருந்தா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ ஸ்கீமா கிரியேஷனுக்கு போறோம். ஸ்கீமான எல்லாருக்கும் புரிஞ்சிச்சிங்களா? இருக்கிற எல்லாருக்குமே யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? ஸ்கீமான என்ன எதுக்கு கிரியேட் பண்றோம்? எல்லாருக்கும் ஓகே தானே? ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க ப்ளீஸ். ஃப்ரீயா கம்யூனிகேட் பண்ணுங்க. ஸோ அது இதுதான் இது வந்து நீங்க கொஸ்டின் கேட்டாதான் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்றது வந்து எங்களுக்கும் தெரியும். கிளியர் சார். புரியுது சார். நெக்ஸ்ட் போகலாம். ஓகே ரைட், தேங்க்யூ. ஸோ இது வந்து இந்த ஸ்லைட்ல இருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நீங்க வந்து அந்த டேட்டாபேஸ் இதே நீங்க கமாண்ட் மூலமா பண்ணலாம். இந்த கமாண்டை வச்சுட்டு இந்த கமாண்ட் வந்து நீங்க வந்து இது என்னது அப்படின்றத பத்தி யோசிக்காதீங்க. ஆல்டர் லாகின், உங்களோட லாகின் நேம் கொடுங்க. லாகின் நேம் உங்களோட சிஸ்டம் நேம் இருக்குல்ல அது கொடுங்க. வித் டேட்டாபேஸ் நேம் ஈக்குவல் டு மாஸ்டர் நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து உங்களுடைய டேட்டாபேஸ் நேம் வந்து மாறிடும் உங்களுக்கு வந்து. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கீமா மேனேஜ்மெண்ட். ஸோ இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஹேண்ட்ஸ் ஆன்ல என்ன பார்க்க போறோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்கீமாஸ் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஸ்கீமா வந்து எப்படி மேனேஜ் பண்றது, மேனேஜ்னா எப்படி வந்து நம்மளுக்கு வந்து அதை வந்து ஆக்சஸ் பண்றது, அவங்க எப்படி பர்மிஷன் கொடுக்குறது அதெல்லாம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கீமாக்குள்ள எப்படி வந்து டேபிள் வந்து நம்ம டிசைன் பண்ண போறோம். அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு ஸ்கீமால இருக்கிற டேபிள் வந்து எப்படி இன்னொரு ஸ்கீமாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அப்புறம் அந்த ஸ்கீமாக்கு உண்டான பர்மிஷன்ஸ்லாம் என்னென்ன, யாருக்கு செலக்ட் கொடுக்கலாம், யாருக்கு இன்சர்ட் டெலிட் அதெல்லாம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து லாகின், புதுசா ஒரு யூசரை கிரியேட் பண்ணி லாகின் யூசர் ரெண்டு வேற, புதுசா ஒரு சீக்வல் சர்வருக்கு ஒரு லாகின் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு அந்த ஸ்கீமாவுக்கு எப்படி நம்ம ஆக்சஸ் கொடுக்க போறோம் ஒரு யூசருக்கு அதை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அதை அசைன் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து அசைன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நம்ம அதை வியூ பண்ண போறோம், யார் யாருக்கெல்லாம் வந்து என்னென்ன ஆக்சஸ் கொடுத்துருக்கோன்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா மறந்துருப்போம், நம்ம வந்து நிறைய பேருக்கு ஆக்சஸ் கொடுத்துருப்போம். சில பேருக்கு வந்து ரியல் டைம் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க, யாருக்கு வந்து என்ன ஸ்கீமா என்ன டேபிள் ஆக்சஸ் கொடுக்குன்னு தெரியாது. அதெல்லாம் வந்து நம்ம வியூ பண்றதுக்கு சம் சிஸ்டம் ரிலேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதையும் நம்ம வந்து ஃபைனலாக வந்து கவர் பண்ணலாம். ஸோ பை டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு இதான் ஆர்கிடெக்சர். உங்களுக்கு ஸ்கீமா டேட்டாபேஸ் இருக்கும். டேட்டாபேஸ்க்குள்ள மல்டிபிள் ஸ்கீமாஸ் இருக்கும். ஒரு ஸ்கீமான்னு கிடையாது, நீங்க எத்தனை ஸ்கீமா வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கீமாக்குள்ள வந்து நீங்க எத்தனை டேபிள்ஸோ இல்லை வியூஸோ ப்ரொசீஜர்ஸோ கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு சிம்பிள் ஆர்கிடெக்சர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீமா வந்து ஹை லெவலில் டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸ்க்குள்ள மல்டிபிள் ஸ்கீமாஸ் இருக்கும். ஒரு ஸ்கீமா, ரெண்டு ஸ்கீமா, மூணு ஸ்கீமா, எத்தனை வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்கீமாக்குள்ளேயும் நீங்க வந்து டேபிள்ஸ், வியூஸ், ப்ரொசீஜர்ஸ் வந்து நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் நீங்க வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். வாட் இஸ் ஸ்கீமான்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸ்கீமா இஸ் கண்டெய்னர் ஃபார் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் நீங்க வந்து என்னன்னா டிஎஸ்ன்றது ஒரு ஸ்கீமா, DS1ன்றது ஒரு ஸ்கீமா. ரெண்டு ஸ்கீமாலுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேம் நேம்ல டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அட்வான்டேஜ். இப்போ நீங்க வந்து ஒரே ஸ்கீமால ஒரு டேபிள் நேம் ஒரு தடவை தான் கிரியேட் பண்ண முடியும். பட் நீங்க வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்கீமாவுக்கு சேம் டேபிள் நேம் வச்சுக்க முடியும். கிளியர் எல்லாருக்கும்? டிஎஸ்ன்றது ஒரு ஸ்கீமா, DS1ன்றது அனதர் ஸ்கீமா. ரெண்டுத்துலயுமே வந்து நான் எம்ப்ளாயின்ற டேபிளை வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்க முடியும் என்னால. ஆனா ஒரே ஸ்கீமால ஒரே நேம்ல ஒரு டேபிள் தான் இருக்கும். ரெண்டு ரெண்டு நேம் வந்து ஒரே ஸ்கீமாக்குள்ள நீங்க மெயின்டைன் பண்ண முடியாது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் கீப் இட் அட் டூ டிஃபரெண்ட் ஸ்கீமாஸ், யூ கேன் மெயின்டைன் த சேம் நேம். ஸோ எதுக்கு இதெல்லாம் யூஸ் ஸ்கீமாஸ் டு குரூப் ரிலேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ். நீங்க வந்து சேல்ஸ்னு ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணிக்கலாம், மார்க்கெட்டிங்னு ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணிக்கலாம், ஹெச்ஆர்னு ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணிக்கலாம். சேல்ஸ்க்கு ஸ்கீமாக்கு எம்ப்ளாயின்னு ஒரு டேபிளும், மார்க்கெட்டிங் கீழே நீங்க எம்ப்ளாயின்னு ஒரு டேபிளும், ஹெச்ஆருக்கு கீழே ஒரு எம்ப்ளாயின்ற டேபிளும் கிரியேட் பண்ணிக்கலாம். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களா அந்த எம்ப்ளாயி டேபிள் ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்றவங்களா அவங்களோட எம்ப்ளாயி டேபிள் பார்க்க போறாங்க. ஹெச்ஆர்ல இருக்கிறவங்க உங்களோட எம்ப்ளாயி டேபிள் பார்க்க போறாங்க. இப்போ சேல்ஸ்ல இருக்கிற வேலை செய்யற எம்ப்ளாயி டேபிளை வந்து மார்க்கெட்டிங் இருக்கிறவங்களுக்கு நான் ஆக்சஸ் கொடுக்கலாமா வேணாமான்றதுக்கு தான் இந்த ஸ்கீமா தேவையை இப்போதைக்கு வந்து. இப்போ சேல்ஸ்ல இருக்கிறவங்க மார்க்கெட்டிங் வேலை பார்க்குறவங்களுடைய எம்ப்ளாயி டேபிளை பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது. சப்போஸ் அவங்களுக்கு பார்க்கணும்னு வந்து கேட்டாங்கன்னா எந்த லெவல்ல பார்க்கலாம், வியூ பண்ணலாமா இல்லை வந்து புதுசாக வந்து எம்ப்ளாயி வந்து ஆட் பண்ணலாமா இல்லை டெலிட் பண்ணலாமான்றது பார்க்கறதுக்கு தான் வந்து இந்த ஸ்கீமா பர்மிஷன்ஸ் அப்புறம் ஆக்சஸ் கொடுக்கறதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் வந்து ஃபர்தரா வந்து பார்க்க போறோம். ஸோ பை டிஃபால்ட் ஸ்கீமா இஸ் DBO. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? டிஃபால்ட் ஸ்கீமா சொல்லுங்க சார். ஒரு டேபிளுக்கு ஒண்ணுக்கு மேற்பட்ட ஸ்கீமா இருக்கலாம், ஆனா ஒரு ஸ்கீமாவுக்கு ஒரு டேபிள் தான் இருக்கலாம், அப்படிதானே? ஒரு ஸ்கீமாக்குள்ள மல்டிபிள் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம், ஆனா ஒரு டேபிளுக்கு ஒரு ஸ்கீமா தான். கரெக்ட். ஒரு டேபிளுக்கு நிறைய ஸ்கீமா இருக்கலாம். ஒரு டேபிளுக்கு ஒரு ஸ்கீமா தான் இருக்கும். ஒரு ஸ்கீமாக்குள்ள நிறைய டேபிள்ஸ் இருக்கலாம். ஒரு டேபிள் இருக்குல்லமா, அந்த டேபிளுக்கு ஒரே ஒரே ஒரு ஸ்கீமா தான் இருக்க முடியும். இப்போ எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எம்ப்ளாயின்ற டேபிளுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்கீமா தான் இருக்க முடியும்.
ஆனா ஒரு ஸ்கீமாக்குள்ள நிறைய டேபிள் இருக்கலாம், ஓகே. ஒரு ஸ்கீமாவிலேயே நிறைய டேபிள் மெயின்டைன் பண்ணலாம். மெயின்டைன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க பாத்தீங்களா நீங்க, இப்போ வந்து இதுக்குள்ள இப்போ நம்ம இந்த டேட்டாபேஸ்க்குள்ள இருக்கோம். என்ன பார்த்தாருனாக்க இப்ப ஒரு ஸ்கீமாக்குள்ளே எம்ப்ளாயின்னு உள்ள டேபிள் நேம் கொண்ட ஒரு டேபிள் தான் இருக்க முடியும், இன்னொரு எம்ப்ளாயின்னு உண்டாக்க முடியாது. ஆமா, அது சேம் ஸ்கீமால உண்டாக்க முடியாது. ஆனா அவரோட அதே கொஸ்டின் என்னன்னா சார், வேற அவரோட டேபிள் கொஸ்டின் என்னன்னா ஒரு ஸ்கீமால எத்தனை டேபிள், அதாவது 2 டேபிள் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. பண்ண முடியும், பண்ண முடியும். பண்ண முடியும். ஆனா ஆனா டேபிள் சேம் நேம் பண்ண வந்து கேக்குறாரு. வித்தியாசமா இருக்கும். ஆமா, நேம் வந்து வித்தியாசமா இருக்கு. இங்க பாருங்க, டேட்டாபேஸ் இன் தமிழ் இருக்கு இல்லையா, இந்த டேபிளுக்குள்ள இங்க பாருங்க டிபிஓன்னு இருக்குல்ல, இவர் தான் ஸ்கீமா. அந்த டிபிஓக்குள்ள டிஎஸ்ஐடின்னு ஒரு டேபிள் இருக்கு, அதுக்கப்புறம் எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்கு, டெஸ்ட் 1 2 3 டேபிள் இருக்கு. அப்போ ஸ்கீமா ஒண்ணுதான், அதுக்குள்ள வந்து மோர் தென் 1 டேபிள் ஐ கேன் ஏபிள் டு கிரியேட். பட் ஆனா ஒரு டேபிளுக்கு ஒரு ஸ்கீமா தான் இருக்கணும். ஆனா டேபிள் நேம் வந்து யூனிக்கா இருக்கணும். யூனிக்கான இருக்கணும், டிஃபரெண்டா தான் இருக்கணும். ஒரு அம்மா அப்பாவுக்கு வந்து 5 பிள்ளைகள் இருக்கலாம், அதாவது அவர் அம்மா பண்றது வந்து ஒரு ஸ்கீமா, 5 பிள்ளைகள் இருக்கலாம், ஆனா பேர் வந்து சேம் பேர் இருக்க முடியாது. ஓகேவா? டேபிள் நேம் வந்து 5 பிள்ளைகள் 5 டேபிள், 5 பிள்ளைகளுக்கு வந்து பேர் வந்து யூனிக்கா இருக்கணும். அதான் விஷயம். ரைட் சார் இது இப்படி சொல்லலாமா? 2 கிளாஸ் சொல்லுங்க. இருக்கு. ஒரு கிளாஸ்ல மணின்னு ஒரு பையன் இருக்கான், இன்னொரு கிளாஸ்லயும் மணின்னு ஒரு பையன் இருக்கலாம். ஒரு கிளாஸ்ல நிறைய பசங்க இருப்பாங்க, அதே மாதிரி நிறைய டேபிள் இருக்கு. அதான் மணி இன்னொரு பையன் இருந்தா குழம்பிடும் நமக்கு. ஆமா, ஆனா வந்து 2 கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கிளாஸ்ல டிபார்ட்மெண்ட் வேறையா மணி இருக்கும். இருக்கலாம், வேற ஆமா, வேற இருக்கலாம். ஆனா 2 கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே செக்ஷனா இருக்காது. இது ஏ செக்ஷனா இருக்கும், இல்ல அது பி அது செக்ஷனா இருக்கும். செக்ஷனா அந்த ஏன்றது தான் ஸ்கீமா, பின்றது இன்னொரு ஸ்கீமா. அந்த காலேஜ்ன்றது தான் உங்களோட டேட்டாபேஸ். அவ்வளவுதான். எல்லாருக்கும் கிளியராமா ஸ்கீமான்றது? சகிரா வந்து எக்ஸாம் போட்டிருக்காங்க. இன் ஸ்டாண்டர்ட் 5 நம்ம எக்ஸாம் போட்டிருக்காங்க, படிங்க. ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க சகிரா. In standard 5, you will have a class teacher. She can have many students, but for every student, she is the only one who is a class teacher. ஒரு டீச்சருக்கு கீழே வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், அந்த டீச்சர் தான் வந்து ஸ்கீமா, 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கீமா கீழே இருப்பாங்க. ரைட், ஓகே, தேங்க்யூ ஸோ சார். அந்த 50 ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே ஒரு கிளாஸ் டீச்சர் தான் இருப்பாங்க. ஒரு ஸ்கூல்ல ஒரு செக்ஷனுக்கு ஒரு கிளாஸ் டீச்சர் தானே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு கிளாஸ்ல 50 ஸ்டூடெண்ட் இருந்தா கூட அந்த 50 ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஒரு கிளாஸ் டீச்சர் தான். அந்த கிளாஸ் டீச்சர் தான் உங்களோட ஸ்கீமா. அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து அருள்மொழி மேம் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களோட டேபிள்ஸா இருப்பாங்க, வியூஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு லேர்ன் பண்ண பிறகு எல்லாம் புரிஞ்சிடும். ரோகணம் பண்ண விட்ட பிறகு ஒரே ஒரு லேர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்கள் 10 டேபிள் பண்ணி பார்த்தா நீங்களே எம்ப்ளாயி டேபிள்னு பண்ணி பார்க்கும்போது அது சாரி ஏற்கனவே வந்து எ டேபிள் எக்ஸிஸ்ட் இந்த சேம் நேம்னு காமிச்சிடும். ஈஸியாக புரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் தேடி பண்ணி லேர்ன் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன். எஸ். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கீமா கிரியேட் பண்ண போறோம். 2 விதமா பண்ணலாம். ஸ்கீமா வந்து நீங்க வந்து ஜிஓஐ மூலமா பண்ணலாம். நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஜிஓஐக்கு ஸ்டெப்ஸ் கொடுக்குறேன். கொஸ்டின் வந்திருக்குது, மல்டிபிள் ஸ்கீமா வந்து டேட்டாபேஸ்ல பண்ண முடியுமா வந்திருக்குது. பண்ணலாம், தாராளமா பண்ணலாம் சார். மல்டிபிள் ஆமா, இப்போ நம்ம பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் இன் தமிழ்ன்றது ஒரு டேட்டாபேஸ், அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டிபிஓன்றது ஒரு ஸ்கீமா, அதுக்குள்ள வந்து நான் வந்து இப்போ மெல்கோஸ் டாட்னு கூட ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ண முடியும், லோகநாதன் டாட்னு ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ண முடியும், இல்ல டிஎஸ்ஐடி டாட்னு ஒரு ஸ்கீமா என்னால கிரியேட் பண்ண முடியும். எஸ், வெரி மச். ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள யூ கேன் மெயின்டைன் n நம்பர் ஆஃப் ஸ்கீமாஸ் யூ கேன் கிரியேட். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்க வந்து ஸ்கிரிப்டிங் மூலமா தான் காட்ட போறேன். ஜிஓஐக்கும் இல்லை ஸ்டெப்ஸ் இருக்கு, பட் மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆன்றதுனால வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்டிங் மூலமாவே நான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து காட்டுறேன். இது பாருங்க, ஸ்கீமா எப்படி கிரியேட் பண்ணலாம். கிரியேட் ஸ்கீமா அண்ட் ஸ்கீமா நேம். நான் என்ன பண்ண போறேன்னா இதான் நான் டைப்பே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. வந்து கிரியேட் ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் எப்படி வேணா இருக்கலாம், இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. அதனால வந்து நீங்க வந்து ஸ்மால் லெட்டர்ல கிரியேட்னு போட்டாலும் கேபிட்டல் லெட்டர்ல கிரியேட்னு போட்டாலும் உங்களுக்கு ஒரே மீனிங் தான். கிரியேட் ஸ்கீமா, ஸ்கீமா நேம் கொடுப்போம். ஸ்கீமா நேம் வந்து நம்ம வந்து டிஎஸ்ஐடின்னு கொடுத்துருவோம். பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான். மூணே மூணு வார்த்தைகள் தான். கிரியேட் ஸ்கீமா, ஸ்கீமா நேம், அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ண போறேன், நான் F5 கொடுக்குறேன். கமாண்ட் எக்ஸிக்யூட்டட் சக்சஸ்ஃபுல்லி. இப்போ என்ன பண்ண போறேன், நான் வந்து டேபிளுக்குள்ள ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஸ்கீமா இப்போ வராது. ஏன்னா நம்ம ஸ்கீமாக்குள்ள எந்த ஒரு டேபிளும் கிரியேட் பண்ணதுனால வந்து இப்போதைக்கு உங்களுக்கு எதுவும் தெரியாது. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது விசிபிள் ஆகும். இப்போ நான் ஸ்கீமா கிரியேட் பண்ணிட்டேன்னா, ஸ்கீமா கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா அந்த ஸ்கீமா வந்து ஒரு எஸ் சார்.
இப்போ நீங்கள் ஸ்கீமா கிரியேட் பண்ணிட்டீங்க, ஸ்கீமா வந்து விசிபிளாக இருக்காதுன்றீங்க, அப்படிதானே? இப்போதைக்கு இங்கே வராது. ஏன்னா நீங்க டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான், ஏன்னா இப்போ ஸ்கீமா கிரியேட் பண்ணிட்டீங்க, இன்னும் அந்த சரி ஸ்கீமாவை நீங்க பயன்படுத்தல. சரி, அப்போ நீங்கள் வந்து ஸ்கீமா கிரியேட் பண்ணியாச்சுன்னா எங்கேயுமே வியூபிளாக பார்க்க முடியாதுங்க. இப்போ நீங்க அவசியம் பார்க்கணும் ஏதாவது அப்படின்னா, ஆமா சார், பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. சரி sys.schemas ஒரு கொரி இருக்கு. இதை போட்டு ரன் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க சரி DSIT ஒன்று இருக்குங்களா, அந்த மாதிரி நீங்க இதை போட்டு பார்த்துக்கலாம். பட் வந்து லெஃப்ட் சைடில் இதோட லெஃப்ட் சைடில் வந்து வியூ பண்ணி பார்க்குறீங்களா? எக்ஸ்ப்ளோர் லெஃப்ட் சைடில் எக்ஸ்ப்ளோர் இருக்குல்ல, ஆமா சார், அங்கே வந்து அந்த டிஎஸ்ஐட்னு ஸ்கீமா வந்து இருக்காதுங்க. இப்போதைக்கு இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலன்னா நான் வந்து ஸ்கீமா ரைட் மட்டும் தான் ரைட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இன்னும் அதுக்கான ஓகே டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்க வரும். இங்க வந்து ஆக்சுவலா ஓகே ஓகே ரைட். ஏன்னா இந்த இப்போ டேபிளுக்குள்ள இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க இதுல யாராச்சும் இது கொஞ்சம் அருண்மரி மேடம் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி லோகநாதன் சொல்றதை வந்து இன்னும் வேறாச்சும் ஈஸியா சொல்ல முடியாது, ட்ரை பண்ணி பாருங்க, இன்னும் ஈஸியா இருக்கும். இப்ப அவர் லோகநாதன் சொல்றாருல டிஎஸ்ஐட்னு ஸ்கீமா கிரியேட் பண்ணிட்டேன், இன்னும் வியூ பண்ணி பார்க்க முடியல, அந்த எக்ஸ்ப்ளோர் லெஃப்ட்ல பார்க்க முடியல. ஏன்னாக்கா அவர் எந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணவே இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்றோம்னாக்கா ஒரு 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 ப்ளூ பிரிண்ட் இருக்கு, வீட்டு ப்ளூ பிரிண்ட் இருக்குது, ப்ளூ பிரிண்ட்ல எதுவும் பார்க்க முடியாது. நீங்க வீடு கட்ட ஆரம்பிக்கல, ஸோ அது வந்து நம்ம பார்க்க முடியாது, எக்ஸ்ப்ளோர்ல வந்து பார்க்க முடியாது. யாராச்சும் இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டா சொல்லுங்க, ஸ்கீமா கிரியேட் பண்ண பார்க்க முடியாது. ஏன்னாக்கா நம்ம எந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல, டேபிளோ விவோ ஸ்டோர் ப்ரொசீஜரோ உள்ளி போடல அப்படின்ட்டு. ஆனாலும் பார்த்து ஆகணும்னாக்க ஒரு கமெண்ட் இருக்கு, இதுதான் இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுங்க, sys.schemas இது வந்து எல்லாமே வந்து நம்ம சிஸ்டம் டேபிள்ஸ்னு சொல்லுவோம். இந்த SYSS போட்டாங்கன்னா இது கூட பாருங்க, இந்த SYS என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இதான் வந்து உங்களோட ஸ்கீமா. இப்போ இந்த ஸ்கீமான்ற டேபிள் வந்து இந்த SYS தவிர்த்து வேற யாராலுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்க வந்து இந்த SYSக்கு இந்த டேபிள் நேம் இருக்குல்ல, அந்த ஸ்கீமான்றதா டேபிள் நேம். அதுக்கு முன்னாடி SYS டாட்னு இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து ஸ்கீமா. ஆனா இது வந்து சிஸ்டம் கிரியேட்டட் ப்ரீ டிஃபைன்டு ஸ்கீமா. நம்ம கிரியேட் பண்ண முடியாது இதெல்லாம். MS SQL சாஃப்ட்வேர் நீங்க கிரியேட் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது அவங்களே வந்து ஒரு பேக்கேஜ்ல இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்க எதுவும் டெவலப் பண்ண முடியாது. இந்த நேம்ல நீங்க ஸ்கீமாஸ் கிரியேட் பண்ணவும் கூடாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து சிஸ்டம் அப்படின்றது SYSன்றது நேமிங் கன்வென்ஷன். இந்த SYSக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்கீமாஸுமே வந்து SQL சர்வருக்கு உண்டான டிஃபால்ட் ஸ்கீமாஸ் எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். நீங்க ஏதாவது ஸ்கீமா கிரியேட் பண்ண போறீங்க உங்க டேட்டா பேஸ்க்கு அப்படின்னீங்கன்னா தயவு செஞ்சு யாரும் SYSன்ற நேம்ல பண்ணாதீங்க. யூ கேன் கீப் எனி அதர் நேம், மீனிங்ஃபுல்லா வைங்க. நீங்க வந்து ஒரு IT டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா IT டாட் அப்படின்னு வைங்க. நீங்க ஒரு HRல ஒர்க் பண்றீங்க HR டாட்னு வைங்க. அப்பதான் ஈஸியா தெரியும், ஓகே இந்த ஸ்கீமாக்குள்ள நான் இந்த டேபிள கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்கீமா கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்கீமாக்கு வந்து நான் ஒரு ஆத்தரைசேஷன் கொடுக்க போறேன். ஓகேங்களா? நான் இப்போதைக்கு என்ன பண்ண போறேன், DBOவே கொடுக்குறேன். நான் வந்து DBO வந்து டேட்டாபேஸ் ஓனர். அவருக்கே வந்து என்ன பண்ண போறேன்னா, இப்போ இந்த ஸ்கீமா கிரியேட் பண்றேன். இப்போதைக்கு இதுக்கு யாருக்கும் ஓனர் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு கிவ் த ஆத்தரைசேஷன். நான் வந்து என்ன வந்து நீங்க வந்து இந்த ஸ்கீமா வந்து நான் ஓன் பண்றேன் அப்படின்ற மாதிரி. ஸோ பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா என்னுடைய ஸ்கீமாவுக்கு வந்து இந்த DS அப்படின்ற ஸ்கீமாவுக்கு இப்போ ஓனர் யாருன்னா DBO. இது மாதிரி ஓனரே இல்லாம இருந்தது, காலி இடம் மாதிரி இருக்கு. அந்த இடத்த இப்ப நான் வாங்கிட்டேன். யாரு? DBOன்றவர் வாங்கிட்டாரு. இனிமேல் இந்த DSக்கு இவர் தான் ஓனர். யாராச்சும் கொஸ்டின் கேளுங்க. DBOன்னு இருக்கு சார், நான் வந்து DSIT தானே? DSITன்றது ஸ்கீமா நேம் மேடம். இது வந்து ஆத்தரைசேஷன் கொடுக்குறேன். ஆத்தரைசேஷன் பர்மிஷன் கொடுக்குறேன் அவருக்கு வந்து. இது வந்து இடம், இந்த ஸ்கீமான்றது ஒரு இடம். இப்ப அந்த இடத்த வந்து யாரு வந்து வாங்க போறா, இவர் தான் ஓனர். DBOன்றது ஓனர். அவர் வந்து இந்த ஸ்கீமா வந்து இந்த நீங்க கிரியேட் ஸ்கீமான்றதுனால இந்த ஸ்கீமா கிரியேஷன் நினைச்சுக்காதீங்க. இது வந்து சின்டாக்ஸ் அப்படிதான். நீங்க யாருக்காச்சும் ஸ்கீமா வந்து நீங்க வந்து ஆத்தரைசேஷன் கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா கிரியேட் ஸ்கீமா DS ஆத்தரைசேஷன் DBOன்னு கொடுத்தீங்கன்னா ஓகே. உங்களுக்கு என்ன கிரியேட் எளிமையா சொல்லணும்னா நீங்க ஸ்கீமா கிரியேட் பண்ணும்போது பை டிஃபால்ட்டா வந்து DBO தான் ஓனர். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்க எக்ஸ்பிளிசிட்டா நீங்க கொடுக்கணும், வேற யாராவது ஓனர் நீங்க கொடுக்கணும்னா இங்க வந்து அந்த யூசரோட நேம் நீங்க கொடுக்கலாம். DBO பதில் வேற ஏதாவது நேம் கூட நீங்க கொடுக்கலாம். ஓகேங்களா? அந்த DSங்கிறது என்னதுன்னு அது வந்து டிஃபால்ட்டா கிரியேட் ஸ்கீமா DS ஆத்தரைசேஷன் வரைக்கும் நம்ம அப்படியே தான் இப்போ வரும். இந்த DS ஸ்கீம், இப்போ இது ஒரு ஸ்கீமா மேடம். இந்த ஸ்கீமா வந்து நான் பிளைனா கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து யாருக்காவது ஸ்கீமா கிரியேட் பண்ணும்போது எந்த யூசருக்கு கொடுக்கணும், அதாவது DBO தவிர்த்து வேற ஏதாவது யூசர் கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரியும் கிரியேட் பண்ணலாம். ரெண்டும் ஒன்று தான். இது ரெண்டும் ஒன்று தான். இந்த DSIT ஒரு ஸ்கீமா, DSன்றது ஒரு ஸ்கீமா. இது வந்து நான் எதுவுமே கொடுக்கலன்னா DBOன்றது பை டிஃபால்ட்டா வந்து எடுத்துக்கும். அவர் தான் வந்து டேட்டாபேஸ் ஓனர். இன்கேஸ் DBOக்கு பதில் வேற யாராவது ஒரு யூசருக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா அந்த யூசரோட நேம் நீங்க இங்க மென்ஷன் பண்ணணும். அதுக்கு அந்த யூசரை வந்து நீங்க முதல்ல கிரியேட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? அந்த யூசர் எப்படி கிரியேட் பண்றது நான் சொல்றேன். இப்போதைக்கு வந்து கிரியேட் ஸ்கீமா நேம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஆத்தரைசேஷன் DBO நீங்க கொடுத்தாலும் அதுக்கு ஓனர் வந்து DBO தான்.
கொடுக்கலனாலும் டிபிஓ தான் ஓனர். அதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன். இங்க நான் வந்து ம். எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணல. நான் கிரியேட் ஸ்கீமா டிஎஸ் ஐடின்னு கொடுத்தனாலும் டிபிஓ தான் ஓனரு. அப்படி இல்ல கிரியேட் ஸ்கீமா நேம் ஆத்தரைசேஷன் டிபிஓன்னு கொடுத்தாலும் டிபிஓ தான் ஓனர். ஆக்சுவலா வந்து ரெண்டுமே ஐடி ஒண்ணுதான். ஓனர். ஆமா, அவர் தான் ஓனர். இங்க வந்து நான் எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணல, இங்க நான் எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே, ரெண்டும் ஒண்ணுதான். முதல் ஸ்டெப்ல டிஎஸ்ஐடின்னு ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணிருந்தீங்க. ரெண்டாவது ஸ்டெப்ல டிஎஸ்ன்னு ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணி அதுக்கு ஆத்தரைசேஷன் டிபிஓன்னு எக்ஸ்பிளிசிட்டா சொல்லியிருக்கீங்க. நான் எக்ஸ்பிளிசிட்டா சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான், ஓகே, அவ்வளவுதான். 2 ஸ்கீமாஸ். ஆமா, 2 ஸ்கீமாஸ். ரெண்டுத்துக்கும் ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா டிபிஓ தான். ஒருத்தருக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஒருத்தருக்கு நான் மென்ஷன் பண்ணல. மென்ஷன் பண்ணல. நாட்டிலும் உங்களுக்கு நம்ம ஆஸ் பர் டெஃபினிஷன் படி டிஃபால்ட் ஓனர் ஆஃப் த ஸ்கீமா இஸ் டிபிஓ. அதுதான் வந்து நம்மளுக்கு கான்செப்ட். ஓகேங்களா? அது மாரி கொஸ்டின் கேட்கலன்னா பாதி பேருக்கு புரியாது. ப்ளீஸ் ஞாபகம் வச்சுங்க. அவங்க ப்ரொஃபஸர், அவங்க முக்கியம் இல்லை, நீங்க தான் தெரியணும். அவங்க முழுக்க கேட்டிருக்காங்க. அது மாரி கொஸ்டின் கேட்கலனாக்க வந்து பாதி பேருக்கு வந்து புரியாது. ஓகேவா? அவங்க டிஎஸ்ன்றது அந்த கிரியேட் ஸ்கீமா டிஎஸ்ன்றது ஏதோ கமெண்ட் அனுப்பிச்சிட்டு இருப்பீங்க. டிஎஸ் ஒரு ஸ்கீமா இம்ப்ளிசிட்டா வந்து டிபிஓக்கு வந்து அசைன்மெண்ட் இருக்காரு. ரெண்டாவது கிரியேட் ஸ்கீமா டிஎஸ்ன்றது வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து அந்த ஓனர் அசைன்மெண்ட் இருக்காரு. தயவுசெய்து கேளுங்க, புரியுங்க, கேளுங்க, ஸ்டாப் பண்ணுங்க, டோவனா ஸ்டாப் பண்ணுங்க. இல்லைன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். எஸ் சார். ஸோ ரெண்டுமே ஒரே கமாண்ட் தான்மா. இப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு ஸ்கீமா கிரியேட் ஆகும், ரெண்டாவது லைன்ல இருக்கிற மாதிரி கொடுத்தாலும் உங்களுக்கு ஸ்கீமா கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து இம்ப்ளிசிட் டேட்டாபேஸ் ஓனர் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கீமா வந்து கிரியேட் ஆகும் டிபிஓன்ற நேம்ல. செகண்ட் லைன்ல சேம் தான், அதை எக்ஸ்பிளிசிட்டா வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம், அந்த ஆத்தரைசேஷன் என்ன, அது கீவேர்டு, சரியா? ஆத்தரைசேஷன் தான் கீவேர்டு. அதை யூஸ் பண்ணது யாருக்கு நான் கொடுக்குறேன் ஆத்தரைசேஷன் அப்படின்றத வந்து சொல்றதுக்கு அந்த 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 வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு எண்ணை எடுத்துட்டு மிஸ்டேக் பண்ணி காமிங்க, என்ன வருது பார்க்கலாம். ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க, எரர் காமிக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு லெட்டரை மாத்தினாலும் அது கலர் மாறிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா வந்து இந்த கிரியேட்டிவ் ஸ்கீமா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டிஃபைன்டு கீவேர்ட்ஸ். அதெல்லாம் வந்து நீங்க வந்து அதை நீங்க மாடிஃபை பண்ணியோ இல்லை அதை வந்து வேற மாதிரி நீங்க வந்து மென்ஷன் பண்ணீங்கன்னா, நான் ரன் பண்ணி பாக்குறேன். இப்போ சார் சொன்ன மாதிரி நான் ரன் பண்றேன். இன்கரெக்ட் சின்டாக்ஸ் நியர் ஆத்தரைசேஷன் அப்படின்னா அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அதனால இப்போ நான் திருப்பி கரெக்ட் பண்ணிட்டு திருப்பி கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா, ஸ்கீமா நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். திருப்பி நான் அதே ஸ்கீமாவை கிரியேட் பண்ணேன்னா என்ன வருது பாருங்க. There is already an object named DS in the database. ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள ஒரு நேம்ல ஒரு ஸ்கீமா தான் இருக்க முடியும். அதே நேம்ல திருப்பியும் நீங்க ஸ்கீமா கிரியேட் பண்ண முடியாது. வேற நேம்ல நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ DS1 கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை DS2 கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து டிபிஓ வந்து ஓனரா இருக்கலாம். ஒரு ஓனர் வந்து நிறைய ஸ்கீமாவுக்கு ஓனரா கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஓனர் ஒரு ஸ்கீமாக தான் ஓனரா இருக்கணுமா? கிடையாது. He may be owner for multiple schemas also. ஒரு ஹவுஸ் ஓனர் வந்து he can be a owner for multiple houses. Similarly, சார் அதே மாதிரி ஸ்கீமால டேபிள் நேமும் சேமா இருக்க கூடாதுல்ல சார்? கரெக்ட், 100%. ஒரு ஸ்கீமாக்குள்ள ஒரு டேபிள் நேம் ஒரே நேம்ல தான் இருக்கணும், டிஸ்டிங்டா இருக்கணும். சேம் நேம் பண்ண முடியாது. கொஸ்டின் கேட்டது யாரு? சார் நிஹால் சார். நிஹால், எனக்கு வந்து எம்ப்ளாயின்னு 2 டேபிள் எனக்கு வேணும். இப்ப என்ன பண்ணலாம்? ஸோ எம்ப்ளாய் 1 எம்ப்ளாய் 2 சார். இல்ல எனக்கு எம்ப்ளாயின்ல 2 டேபிள் எனக்கு வேணும். என்ன பண்ண அப்படின்னாக்க எம்ப்ளாயின்னு 2 டேபிள் எனக்கு வேணும். இப்ப என்ன பண்ண அப்படின்னாக்க ஸோ அதுல இருந்து அதுக்கு நம்ம 2 ஸ்கீமா வச்சு அவ்வளவுதான். ஒரு ஸ்கீமா இப்ப வந்து மெல்கோஸ் டாட் எம்ப்ளாயி, அல்மேட் டாட் எம்ப்ளாயி 2 ஸ்கீமா உண்டாக்கிட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகேங்களா? சரி, இதுதான் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு இப்போ வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்கும்போது உங்களால் ஆன்சர் பண்ண முடியலன்னா நீங்க இன்னும் அந்த கான்செப்டை ப்ராப்பரா அப்சர்வ் பண்ணலன்னு அர்த்தம். அதனால வந்து சார் சொன்ன மாதிரி யாராவது கொஸ்டின் கேட்டா கூட அந்த கொஸ்டினை வந்து ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. அந்த கொஸ்டின் நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க தாராளமா சொல்லுங்க. ஏன்னா வந்து தட் மேக் யூ வெதர் நீங்க கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க இல்லையான்றதை வந்து யூ கேன் மேக் யுவர் செல்ஃப் வெரிஃபை வெதர் இல்ல சார். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்து குவிஸ் இருக்கு. இவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. ஆக்சுவலா அதனால தான் எதுவும் கேட்கல. ஆக்சுவலா வந்து எடுத்துறது முக்கியமான விஷயம். எடுத்துறது இதான் ஃபண்டமெண்டல் முக்கியமான விஷயம். எடுத்துருந்தீங்க, புரிஞ்சுங்க அதை. ரைட், அடுத்தது நெக்ஸ்ட் போலாம் இல்லையா எல்லாருக்கும்? இது வரைக்கும் ஸ்கீமா கிரியேஷன் யாருக்கும் டவுட் இல்ல? சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். இப்போ நீங்க 2 மாஸ்டர் டேபிள் வச்சிருக்கீங்க சார். டேட்டா சயின்ஸ் 11 சொல்லி மாஸ்டர் டேபிள் வச்சிருக்கீங்க. டேட்டா சயின்ஸ் உங்க வாய்ஸ் கேட்கல. மாஸ்டர் டேபிள் வச்சிருக்கீங்க சார். ஹலோ சார், இப்போ கேக்குதா? கேக்குதுமா. ஹலோ. சார் சார் இப்போ நீங்க 2 மாஸ்டர் டேபிள் வச்சிருக்கீங்க சார். டேட்டா சயின்ஸ் இன் தமிழ்னு ஒரு மாஸ்டர் டேபிள் வச்சிருக்கீங்க. டேட்டா சயின்ஸ் 11 சொல்லி ஒரு மாஸ்டர் டேபிள் வச்சிருக்கீங்க.
ஸோ இப்போ நீங்க அது இருக்கிறது டேபிள் கரண்டா கிடையாது. டேட்டா சயின்ஸ் ஒரு நிமிஷம். இல்ல அது சார் டேபிள் டேட்டாபேஸ். கிடையாது, அது டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் அதான் சார் டேட்டாபேஸ் இருக்கீங்க. இப்போ இந்த டேட்டாபேஸ்ல இந்த ஸ்கீமா கிரியேட் பண்றீங்க, கிரியேட் ஸ்கீமா டிஎஸ்ஐடின்னு. ஸோ இதே மாதிரி நீங்க டேட்டா சயின்ஸ் 11 மாஸ்டர் டேபிளுக்கு இந்த டேட்டா தாராளமா சயின்ஸ் பண்ணிக்கலாம். 11 இருந்து ஸ்கீமா கிரியேட் பண்ண முடியுமா? தாராளமா பண்ணலாம். பாருங்க, இது வந்து டேட்டா ஓகே சயின்ஸ் இருக்கு. நான் இங்க வந்து டேட்டா சயின்ஸ் 11 நான் மாத்துறேன். ஆயிடுச்சா? கம்ப்ளீட்டட். இங்கேயே வந்து பண்ணிக்கலாம். இதுலயே நான் பண்ணலாம். எனக்கு வந்து மல்டிபிள் டேட்டாபேஸ் நீங்க அதுதான் இப்போ ரொம்ப சிம்பிள். ஸ்கீமாலேயே வந்து வேற ஸ்கீமால நீங்க எப்படி சேம் டேபிள் கிரியேட் பண்ண முடியுமோ வேற டேட்டாபேஸ்ல சேம் நேம்ல நீங்க ஸ்கீமாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் நம்ம டேட்டாபேஸ் மாஸ்டர் டேட்டாபேஸ்க்குள்ள போயிட்டு தானே சார் பண்ண முடியும். வேற ஒரு ஸ்கீமால இருந்து நம்ம பண்ண முடியாதுல்ல, வேற ஒரு டேட்டாபேஸ் பண்ண முடியாதுல்ல. எந்த டேட்டாபேஸ்ல நீங்க பண்ணிக்கலாம். மாஸ்டர் டேட்டாபேஸ்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து சிஸ்டம் ரிலேட்டட் டேட்டாபேஸ். நீங்க ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள டிஎஸ்ஐடின்னு ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க அதே மாதிரி 10 டேட்டாபேஸ் கூட கிரியேட் பண்ணிக்கோங்க. டேட்டாபேஸ் 1, டேட்டாபேஸ் 2, டேட்டாபேஸ் 3. டேட்டாபேஸ் 1லயும் டிஎஸ்ஐடின்னு கிரியேட் பண்ணிக்கோங்க. டேட்டாபேஸ் 2லயும் நீங்க டிஎஸ்ஐடின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் 3லயும் நீங்க டிஎஸ்ஐடின்ற நேம்ல ஸ்கீமாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட்டாபேஸ் 1ல இருக்கிற டிஎஸ்ஐடின்ற ஸ்கீமாக்குள்ள எம்ப்ளாயி டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் 2ல இருக்கிற டிஎஸ்ஐடி ஸ்கீமாலையும் நீங்க எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப் டு அதெல்லாம் வந்து டேட்டாபேஸ்ன்றது ரெண்டுமே வந்து சம்மந்தமே கிடையாது. ஆக்சுவலா வந்து அந்த டேட்டாபேஸ்குள்ள கிரியேட் பண்றதுக்கு எல்லாம் வேற. நீங்க வேற டேட்டாபேஸ்லயும் அதே ஸ்கீமா அதே நேம் கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே சார், தேங்க்ஸ் சார். கிளியரா? கிளியர் சார், தேங்க்ஸ் சார். சார் எஸ்மா ப்ளீஸ் சொல்லுங்க. சார் இப்போ இதுல நம்ம ஸ்கீமால வந்து யூசருக்கு ஆத்தரைசேஷன் கொடுக்குறோம்ல. ஆமா, இப்போ ஒரு ஸ்கீமால ஒரு யூசருக்கு தான் கொடுக்க முடியுமா இல்ல மல்டிபிள் யூசர்ஸ் கொடுக்க முடியுமா? அப்படி இன்னொரு யூசர்ஸ் மல்டிபிள் யூசர்ஸ் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். தாராளமா கொடுக்கலாம். அது நான் இப்போ நான் எப்படி வந்து யூசருக்கு எப்படி ஆக்சஸ் கொடுக்கறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் வரக்கூடிய கிளாஸஸ்ல. அப்போ இதெல்லாம் கவர் ஆகும். இப்போ வந்து நான் வந்து டிபிஓன்றது ஒரு யூசர், டேட்டாபேஸ் ஓனர் நான் கொடுத்துருக்கேன். இதே ஸ்கீமா வந்து நீங்க வேற ஒரு யூசர்ஸ்க்கு நீங்க கொடுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த யூசரை வந்து நீங்க சீக்குவல்ல கிரியேட் பண்ணணும். இப்போதைக்கு எந்த யூசர் என்கிட்ட இல்லை, அதனால வந்து நான் வேற யூசருக்கு அசைன் பண்ண முடியாது. நான் ஒரு யூசர் எப்படி நான் கிரியேட் பண்ணணும்னு காட்டுறேன். பண்ணிட்டு எப்படி அந்த ஸ்கீமா வந்து அசைன் பண்றது நம்ம பார்க்கலாம். தாராளமா ஒரு ஸ்கீமாவுக்கு மல்டிபிள் யூசர்ஸை நீங்க அசைன் பண்ணலாம். ஞாபகம் வச்சுங்க, ஆனா ஓனர் வந்து ஒரே ஒருத்தர் தான் இருக்க முடியும். ஒரு ஸ்கீமாவுக்கு ஒரே ஒரு டேட்டாபேஸ் ஓனர் தான். ஆனா நீங்க வந்து மல்டிபிள் யூசர்ஸ்க்கு மெல்கோ சார் கொடுக்கலாம், ஷர்மிளா கொடுக்கலாம், உங்களுக்கு கொடுக்கலாம், வேற யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா ஓனர் வந்து ஒருத்தர் தான் இருக்க முடியும். அதுக்கு மேலே நீங்க ரெண்டாவது ஒரு ஓனர் நீங்க வந்து பண்ண முடியாது. ஆனா நீங்க ஓனரை மாத்தலாம். ஓனரை நீங்க மாத்தலாம். எப்போ மாத்தலாம்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். வீடு இன்னைக்கு வந்து 2 வருஷம் கழிச்சு நான் அந்த வீடு வந்து வேற யாருக்கா ஒருத்தருக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ அப்போ அவர் தான் ஓனர். அப்போ ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஸ்கீமா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனா வந்து ஒன்ஸ் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஓனர் நேம்ல அந்த ஸ்கீமா வந்து இருக்காது. புதுசுக்கு போயிடுச்சுன்னா பழசுல இருக்கிற அந்த ஸ்கீமா வந்து அவர் பேர்ல வந்து இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா போயிடும், டெலீட் ஆயிடும். சரிங்களா? ஓகே சார், புரியுது. வேற யாருக்காவது டவுட்னா? சார் இங்க இந்த டிபிஓன்ற யூசர் இங்க விசுவலா பார்க்கலாம். விஷுவலா நீங்க இப்போதைக்கு வந்து ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் அசைன் பண்ற வரைக்கும் நீங்க பார்க்க முடியாது. பட் நீங்க ஏதாவது கமாண்ட்ஸ் வச்சு பார்க்கலாம். ஓகே சார். நீங்க அன்லெஸ் இந்த ஸ்கீமாவுக்கு கொஞ்சம் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த ஸ்கீமாவுக்கு நான் எந்த ஒரு ஆப்ஜெக்டும் அசைன் பண்ணல. மெல்கோ சார் சொன்னாங்க இல்லையா, ஸ்கீமா வந்து இப்போ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து லெஃப்ட் சைடு மெனுல நீங்க பார்க்க முடியாது. யாராவது பார்க்க முடியும் ஆப்ஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி எனக்கு தெரியாம இருக்கலாம். அது இங்க தேடி பார்த்ததுல இல்லை. பட் நீங்க வந்து இந்த மாதிரி சிஸ் டாட் ஸ்கீமாஸ் நீங்க போட்டீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிஸ் டாட் ஸ்கீமாஸ் நீங்க போட்டீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற இந்த ஸ்கீமாஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கீமாக்கு யார் ஓனர்ன்றதெல்லாம் நான் உங்களுக்கு எல்லாம் கொரி கொடுக்குறேன். அதெல்லாம் ப்ரெசன்டேஷன்ல இருக்கு. நீங்க அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்குங்க. அதெல்லாம் ஜஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் தான். ஆஸ் எ டெவலப்பரா நீங்க போறீங்க அப்படின்னா திஸ் ஆர் லைக் யூ கேன் சி நம்ம வந்து கிரியேட் பண்ணதை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாமே வந்து. ஓகே, இப்போ நம்ம ஸ்கீமா கிரியேட் பண்ணியாச்சு. ஆத்தரைசேஷன் அதாவது ஆக்சஸ் வந்து டிபிஓக்கு நான் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டேன். இப்போ என் ஸ்கீமாக்கு ஓனர் வந்து டிஎஸ்ன்ற ஸ்கீமாக்கு ஓனர் வந்து டிபிஓ.
இந்த ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா நம்ம? இது புரியலன்னா அடுத்தது புரியாது. தயவு செஞ்சு சொல்றேன், இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது புரியலன்னா அடுத்ததெல்லாம் இன்னும் நிறைய இருக்கும். லோகநாதன் சார் ஒரு டவுட் சொல்லுங்க மேடம். கேக்குதுங்களா? இப்போ நீங்க அந்த ஆத்தரைசேஷன் டிபிஓ கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு போல நம்ம அந்த ஆத்தரைசேஷன் டிபிஓ போல அந்த மேல ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணிக்கலாம், டிஎஸ் அது கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஆனா வந்து அந்த ஆத்தரைசேஷன் பக்கத்துல கொடுக்குறீங்களா, அது வந்து அதுக்கு வந்து அந்த யூசர் வந்து நீங்க கிரியேட் பண்ணிருக்கணும். அது கிரியேட் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து அந்த டிபிஓ பதில் வேற ஏதாவது நேம் கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா சீக்வல் சர்வர்ல அப்படி ஒரு யூசர், ஏன்னா நீங்க எதுவுமே பண்ணலாம், டிபிஓன்றது எஸ்கியூல வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் பை டிஃபால்ட்டாவே வந்து. அதை தவிர்த்து நீங்க வேற யாராவது வந்து நேம் கொடுக்கணும், நீங்க அந்த யூசரை வந்து சீக்வல்ல கிரியேட் பண்ணணும். அந்த யூசர் எப்படி கிரியேட் பண்ணணுன்றதை நான் வரக்கூடிய ஸ்லைட்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. வேற யாருக்காவது டவுட்? நெக்ஸ்ட் போலாமா? இங்கே சொல்லுங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம ஸ்கீமா கிரியேட் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். எந்த எந்த ஒரு தயக்கமும் படாதீங்க, தாராளமா கேளுங்க. புரியலன்னா 10 தடவை கூட சொல்றோம் நாங்க வந்து. இது வந்து டைம் வேஸ்ட் ஆகுது, யாராவது நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. லேர்ன் பண்ணணும்னா நம்ம கொஸ்டின்ஸ் வந்து வெளிப்படையா தயக்கம் இல்லாம கேளுங்க. அதான் லேர்னிங்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வேற கொஸ்டின்ஸ் இருக்கா? கண்டினியூ பண்ண சொல்லலாமா? ஓகே, ஐ அம் கோயிங் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அசைனிங் ஆத்தரைசேஷன் ஆஃப்டர் கிரியேட்டிங், இது சேம் தான். ஸ்கீமா வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன், ஆனா வந்து அப்போ வந்து நான் ஆத்தரைசேஷன் கொடுக்க மறந்துட்டேன். நான் வந்து அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, இந்த மாதிரி ஆல்டர் கமாண்ட் இருக்கு, ஆல்டர் ஆத்தரைசேஷன் ஆன் ஸ்கீமா டிஎஸ் அப்படின்றது நான் கொடுக்குறேன். இங்க இதுதான் சின்டாக்ஸ், இங்க பாருங்க நான் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஆத்தரைசேஷன் வந்து ஸ்கீமா கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒருவேளை நான் கொடுக்கல அப்படின்னா, அதை வந்து சப்போஸ் நம்ம ஸ்கீமா கிரியேட் பண்ணும்போது நம்ம ஆத்தரைசேஷன் கொடுக்கல அப்படின்னா, லேட்டரா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கீமா வந்து ஆல்டர் பண்ணலாம். ஆல்டர்ன்றது என்ன, ஒரு மேனிபுலேஷன் கமாண்ட். ஆக்சுவலா இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து இந்த ஆல்டர் கமாண்டை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நம்ம பின்னாடி பார்க்க போறோம். பட் இது வந்து என்னன்னா, அந்த ஆத்தரைசேஷன் ஆல்டர் பண்றேன். இப்போ வந்து என்னன்னா, ஆல்டர் ஆத்தரைசேஷன் ஆன் ஸ்கீமா, இந்த டபுள் கோட்ஸ் இந்த இது இருக்கு இல்லையா, கோலன் இருக்கு இல்லையா, டபுள் கோலன் இருக்கு இல்லையா, அது 2 தடவை வச்சுட்டு தென் நான் இங்க இருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். யுவர் ஸ்கீமா நேம் கொடுக்கணும் டு யுவர் யூசர் ஆர் ரோல். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்கீமா வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா. இப்போ என்ன பண்ண போறேன்னா, இதை வந்து நான் ரன் பண்றேன். பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, என்னுடைய ஸ்கீமா வந்து நான் டிபிஓல இருந்து டிஎஸ்க்கு மாத்திட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்கீமால வந்து எந்த டேபிளும் இல்ல, அதனால வந்து இப்போதைக்கு நம்ம அது வந்து எதுவும் செக் பண்ண முடியாது. எப்படி இது மாறிச்சா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா, நீங்க ஸ்கீமாக்குள்ள ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டேபிள்ல இருக்கிற ஸ்கீமா வந்து வேற ஒருத்தருக்கு மாத்தலாம். பட் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போதைக்கு வந்து நீ ஸ்கீமா வந்து கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணும்போது நீங்க ஆத்தரைசேஷன் கொடுக்கல அப்படின்னீங்கன்னா, ஆஃப்டர் கிரியேஷன் ஆல்சோ யூ கேன் டூ த ஆல்டர். அதுக்கு உண்டான கமாண்ட் தான் ஆல்டர் ஆத்தரைசேஷன் ஆன் ஸ்கீமா. டிபிஓல இருந்து நான் இப்போ டிஎஸ்க்கு மாத்திட்டேன். ஓகேங்களா? டவுட் இருக்கா கொஞ்சம்? ஆத்தரைசேஷன் மாத்தலாம் நம்ம வந்து. இப்போ டிபிஓக்கு வந்து நான் வந்து ஸ்கீமா வந்து என்ன பண்ணிட்டேன்னா, டிஎஸ் இந்த ஸ்கீமாக்கு மாத்திட்டேன். இப்ப பை டிஃபால்ட்டா நம்ம வந்து ஸ்கீமா கிரியேட் பண்ணீங்க, அது நீங்க வந்து ஓனருக்கு கொடுக்கலாம் கூட பை டிஃபால்ட்டா டிபிஓக்கு போயிடும். டேட்டா பேஸ் ஓனர் அது ஆமா போகாது. ஆமா போயிரும்ல. ஆமா, நீங்க கிரியேட் பண்ணல பை டிஃபால்ட் டிபிஓக்கு போய்டும். ஓகே, டிஎஸ் னு ஏற்கனவே ஸ்கீமா கிரியேட் பண்ணீங்க. நீங்க கிரியேட் பண்ணும்போது ஓனர் அசைன்மென்ட்ல ஓனர் வந்து அசைன் பண்ணாதங்கிற வாசி ஆட்டோமேட்டிக்கா டிபிஓ அண்ட் ஓனருக்கு அது ஆட்டோமேட்டிக் அசைன் ஆகிட்டுது. ஆமா சார், கரெக்ட். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, அது இப்போ ஆல்டர் ஆத்தரைசேஷன் கொடுத்து இந்த டிஎஸ்ன்ற ஸ்கீமா வந்து டிபிஓ ஓனருக்கு போகணும்னு கொடுக்குறீங்களா? ஆமா சார், டிபிஓ ஓனர்ல இருந்து டிஎஸ்க்கு இந்த ஸ்கீமா வந்து பை டிஃபால்ட்டா டிபிஓல இருந்தது, அதை வந்து நான் டிஎஸ்க்கு மாத்திட்டேன். இப்போ வந்து இல்லையே, அந்த ஸ்கீமா பேர் தான் டிஎஸ்ன்றது. ஆமா சார், அது வந்து பை டிஃபால்ட்டா ஓனர் வந்து டிபிஓல இருந்தது இல்லையா, ஆமா. அதை இப்போ வந்து நான் வந்து இவருக்கு மாத்திட்டேன். நான் வந்து யாருக்கு? டிஎஸ்ன்ற ஸ்கீமாக்கு மாத்திட்டேன். டிஎஸ் தான் ஸ்கீம், அது ஓனர் யார்? அதுக்கு டிஎஸ் டிஎஸ் பாருங்க. அது ஆக்சுவலா வந்து இல்ல. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஓகே நான் ஒரே நேம் வச்சு ஏற்கனவே டிபிஓக்கு தான் ஓனர்ஷிப் கொடுத்திருந்தீங்க, இப்போ யாருக்கு மாத்த போறீங்க? ஒரே நிமிஷம் சார். இப்போ வந்து நான் வந்து ஆல்டர் பண்றீங்க வந்து ஆத்தரைசேஷன் ஆஃப்டர் கிரியேட்டிங் ஸ்கீமா. இப்போ என்ன பண்றேன்னா, இதை வந்து ஸ்கீமா வந்து நான் வந்து டிபிஓல இருந்து
டிஎஸ்ன்ற ஒரு மேபி அது வந்து யூசர்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஒரே நிமிஷம் சார். இல்ல யூஸ் கிரியேட் பண்ணல லோகநாதன் நீங்க ஓகே சரி, ஓகே சார். அப்போ நான் அந்த டாபிக் நான் வரேன். எனக்கே கொஞ்சம் சரி சார். இந்த கொஸ்டின் நான் ஹோல்ட் பண்றேன், அதுக்கு ஆன்சர் பண்றேன் சார். இப்போ நான் என்ன பண்றேன்னா, எஸ் சார். ஆக்சுவலி நம்ம டிஎஸ்ன்ற ஸ்கீமா கிரியேட் பண்ணும்போது எக்ஸ்பிளிசிட்டா டிபிஓ ஆத்தரைசேஷன் கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம வந்து ஆல்டர் ஆத்தரைசேஷன் பண்றோம். என்ன பண்றோம்னா நீங்க கொடுத்துருக்க டிஎஸ் டு டிபிஓன்னு கொடுத்துருக்கீங்க. இதுக்கு அர்த்தம் வந்து டிஎஸ் டிபிஓவா மாற்றணும் தானே வரும். இல்ல ஆக்சுவலா என்ன இருக்குன்னாக்க ஏற்கனவே டிபிஓக்கு கொடுத்துருக்காரு. இப்ப டிஎஸ் மேரின்னு கொடுக்கணும். அருள்மேரின்ற யூசர் கொடுக்குறீங்க. ஏற்கனவே டிபிஓ தான் டிஎஸ் ஸ்கீமா அருள்மேரி அப்படின்னு வரணும். அருள்மேரின்ற கொடுத்தாரு. இப்ப அவங்க அந்த யூசர் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா இப்ப அவங்களுக்கு இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவர் யூசர் கிரியேட் பண்ணாம இருக்காரு. அடுத்து பண்ணி பாருங்க. எஸ் ஓகே ரைட். நான் வந்து சின்ன டேபிள் கிரியேட் பண்றேன். நான் வந்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் அப்படின்றது ஸ்கீமா வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த டிஎஸ்ல இப்போ நான் ஸ்கீமா இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஒரு தடவை. கிரியேட் ஸ்கீமா டிஎஸ் இந்த டேட்டாபேஸ்குள்ள இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸ்கீமா வந்து ஆல்ரெடி இருக்கு, நான் கிரியேட் பண்ணல. அந்த ஸ்கீமாக்குள்ள நான் வந்து எம்ப்ளாயின்னு ஒரு டேபிளை கிரியேட் பண்றேன். இப்போ வந்து டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த டேபிளை செலக்ட் பண்ணி பார்க்கறேன்னா செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் வெறும் எம்ப்ளாயி நான் போட்டேன்னா எம்ப்ளாயிஸ் எம்ப்ளாயி இந்த நேம் போடுறேன். போட்டு நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்ன வருதுன்னா இன்வேலிட் ஆப்ஜெக்ட் நேம் அப்படின்னு வருது. ஏன்னா பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன எடுத்துக்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டிபிஓ அப்படின்னு போட்டால் கூட டேட்டாபேஸ்ன்னு போட்டால் கூட ஓனர் வந்து கிடையாது. யார் ஓனர் இப்போ இந்த டேபிளுக்கு? டிஎஸ். நான் இப்போ டிஎஸ் டாட் எம்ப்ளாய் டேபிள்னு போட்டால் மட்டும்தான் என்னால் வந்து அந்த டேபிள் வந்து பார்க்க முடியும். கிளியருங்களா? இப்போ இந்த டேபிள் வந்து ஓனர் யாருன்னா டிஎஸ், டிபிஓ கிடையாது. அதுதான் நம்ம போன ஸ்டெப்ல பார்த்தோம். இந்த ஸ்டெப் என்ன பண்ணுன்னா இப்போ இந்த 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 டிஎஸ் டாட் எம்ப்ளாயி நான் கிரியேட் பண்ணேன் இல்லையா? இந்த டிஎஸ் டாட் எம்ப்ளாயின்றது என்னன்னா இந்த டேபிளோட ஓனர் வந்து நான் வந்து எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்றேன். ஆக்சுவலா வந்து டிஎஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டிஎஸ்ன்னு ஸ்கீமா நம்ம முன்னாடியே கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஸ்கீமாவுக்கு இந்த எம்ப்ளாயி டேபிள நான் வந்து அசைன் பண்ணிட்டேன். அவர் தான் என்னோட ஓனர். இப்போ டிபிஓ கிடையாது. ஏன்னா வந்து நான் இந்த இடத்துல டிஎஸ் டாட்னு கிரியேட் பண்ணாம நான் கிரியேட் பண்ற பாருங்க. இப்போ திருப்பி அதே நேம் தான் வைக்கிறேன். டேபிள் கிரியேட் ஆயிடுச்சுங்களா? அப்போ என்ன அர்த்தம்? இப்போ இந்த டேபிளை வந்து டிஎஸ் டாட் எம்ப்ளாயும் ஆக்சஸ் பண்ண முடியும், டிபிஓ டாட் எம்ப்ளாயும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? புரியுதுங்களா? திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. இப்போ ரெண்டு டிபிஓன்ற ஸ்கீமாவுலயும் எம்ப்ளாய் இருக்காரு, டிஎஸ் எம்ப்ளாய் இருக்காரு. இப்போ என்னன்னா ஒரே டேபிளை வந்து ரெண்டு டிஃபரெண்ட் ஸ்கீமாவுக்கு அசைன் பண்ண முடியும். அதான் சொல்ல வரேன். ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் டேபிள். இப்போ நான் என்ன பண்றேன்னா வேற ஏதாவது டேபிளை கிரியேட் பண்றேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நிமிஷம் நீங்க ஓனர் சொல்றது வந்து யூசர் கிடையாது, அந்த ஸ்கீமா தான் சார். ஆமா ஆமா. டிஎஸ் தான் ஓனர். இப்போ அந்த எம்ப்ளாயி டேபிளுக்கு டிஎஸ் என்ற ஸ்கீமா தான் ஓனர். ஆமா. இப்போ கிரியேட் டேபிள் நான் டிபார்ட்மெண்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். அதுல டிபார்ட்மெண்ட் ஐடி, இன்டீஜர், டிபார்ட்மெண்ட் நேம், இந்த மாதிரி வந்து நான் ஒரு 2 காலம் கிரியேட் பண்றேன். பண்ணிட்டு நான் இப்போ எதுவுமே வைக்கல. இந்த டேபிள் கிரியேட் பண்றேன் இல்லையா? டேபிள் கிரியேட் பண்ணும்போது நான் எதுவுமே மென்ஷன் பண்ணிருக்கேன். அதாவது டேபிள் முன்னாடி ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்படி நான் இப்படி நான் டேபிள் கிரியேட் பண்ணேன்னா இந்த டேபிளுக்கு ஓனர் வந்து டிபிஓ. பை டிஃபால்ட்டா போயிடும் அப்படிதானே? ஆமா. அந்த மாதிரி பை டிஃபால்ட்டா போயிடும். அந்த மாதிரி பை டிஃபால்ட்டா போறதுக்கு வந்து நீங்க எக்ஸ்பிளிசிட்டா டிபிஓ டாட் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் எப்படி போட்டாலும் ஒர்க் ஆகும். டிபிஓ டாட் போட்டாலும் ஒர்க் ஆகும். யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம் சார். யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த டிபிஓ மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ அதுக்கப்புறம் வேற யாராவது யூசர் வந்து உள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் பர்மிஷன் கொடுக்கணும். எப்படி பர்மிஷன் கொடுக்கணும்னா இந்த ஸ்கீமா வழியா தான் கொடுக்கணும். டைரக்டா நீங்க டேபிள் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் அவருக்கு ஸ்கீமாக்குள்ள கொடுத்து, ஏன்னா ஸ்கீமாக்குள்ள நிறைய டேபிள் இருக்கும்ல. கரெக்டா? இப்ப ஸ்கீமா கொடுக்கலனாக்க யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். யார் வேணாலும் அக்சஸ் பண்ணா ஒரு டிபிஓ இருந்து அக்சஸ் பண்ணலாம். அந்த அல்டர் கமெண்ட் கொடுத்து பண்ணீங்களா? அது திரும்ப ஒரு தடவை சொல்லுங்களேன். அதுதான் கொஞ்சம் அதுக்கு நான் வரேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கீமா கிரியேட் பண்ணியாச்சு. ஸ்கீமா கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த டேபிள் யாரு வந்து ஓனர் அப்படின்றத பார்த்தாச்சு.
இப்போ சொல்லுங்க சார் இப்போ நீங்க அந்த டிபார்ட்மெண்ட் டேபிள டிஎஸ் டாட் டிபார்ட்மெண்ட் போட்டு டிஎஸ் அசைன் பண்ணிட்டீங்கன்னா அதை டிபிஓ அக்சஸ் பண்ண முடியுமா அதை? தாராளமா பண்ணலாம். இப்போ பாருங்க, அதை தான் இப்போ சொல்ல வரேன். இப்போ நெக்ஸ்ட் கமாண்ட்ல நான் இதை ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் திருப்பி நான் கொடுத்தேன்னா என்ன ஆகும்? தேர் இஸ் ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் நேம் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. எந்த இதுல டிபிஓல ஆல்ரெடி ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணிட்டேன். திருப்பியும் அதே டேபிள டிஃபால்ட் ஸ்கீமாவில் 2வது தடவை கிரியேட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1 கிளியரா? இது ஓகே சார். நான் அடுத்தது வரேன். அடுத்தது நீங்க என்னன்னா இதே நேம் டிஎஸ் டாட்னு வச்சு கிரியேட் பண்ண முடியுமா நீங்க கேக்குறீங்க, கரெக்டா? எக்ஸிக்யூஷன் பண்ணாதீங்க, ஒரு நிமிஷம் இருக்கணும், பேசி முடிச்சிருவோம். அது ஓகே தானே? இப்ப என்ன பண்ணா புரியுதா பரணி அவரு? சார் அது ஓகே சார். நான் என்ன நினைச்சேன்னா இப்போ டிபிஓ வந்து அவர் தான் டேட்டாபேஸ் ஓனர். ஸோ அவர் வந்து எல்லா ஸ்கீமாவையும் அக்சஸ் பண்ண முடியுமான்னு நான் கேட்குறேன். டிஎஸ் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணாலும் டிஎஸ்ஸையும் அவர் அக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். ஆமா, நீங்க வந்து ஸ்கீமா கிரியேட் பண்ணும்போது who is the default owner? டிபிஓ. அப்போ என்னால பண்ண முடியும்ல? ஓகே சார், ஓகே. டிஎஸ் ஸ்கீமா, அதாவது வேற எந்த ஸ்கீமாவா இருந்தாலும் டிபிஓவால அக்சஸ் பண்ண டிபிஓன்றவர் முடியும். ஓனர்மா, he can do anything. இல்ல அவர் லோகநாத், நினைச்சா என்ன control கன்ஃபியூஷன் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? டிபிஓன்றது ஸ்கீமாவா இல்ல வந்து ஒரு மெல்கோஸ் மாதிரி ஓனரா? அதான் கேக்குறாங்க. டிபிஓன்றது வந்து டிபிஓன்றது ஸ்கீமா, ஸ்கீமா. அதான் முக்கியம். அதுதான் ஆமா, கன்ஃபியூஸ் ஸ்கீமா. ஆகுது. ஓனர் அந்த கிடையாது, ஆமா, அது அவர். டிபிஓன்றது ஸ்கீமா, தட் இஸ் கால்டு டிஃபால்ட் ஸ்கீமா. ஞாபகம் வச்சுங்க கீவேர்டு டிஃபால்ட். டிஃபால்ட் வந்து டிபிஓ ஸ்கீமா, இன்னொரு இல்ல எம்ப்ளாயியோட அவங்களோட ஸ்கீமா. கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க இப்ப டிபார்ட்மெண்ட்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்காங்க. யார் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா டிஎஸ் ஸ்கீமாக்குள்ள கிரியேட் பண்ணிருக்கோம். அப்ப இல்ல டிபிஓன்ற ஸ்கீமா வேற இன்னொரு ஸ்கீமா தானே. அப்ப ஒரு ஸ்கீமாவோட டேபிள இன்னொரு ஸ்கீமா அக்சஸ் பண்ணலாமா? இப்ப நீங்க அதுதான் இதுல என்ன பர்மிஷன். பண்ணிட்டீங்க? இதுல இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வெறுமனையா டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. அப்படி வெறுமனையா டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது இட் இஸ் டிபிஓவோட டிபார்ட்மெண்ட். இப்ப கரெக்ட். அவங்க கேட்கறதுக்கு நீங்க இப்ப என்ன பண்ணலாம்னா இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு டிஎஸ் டாட் அதை கீழே வச்சுக்க கிளாஸ் பாருங்க. அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணீங்கன்னா அத டிபிஓ அக்சஸ் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. அது வந்து நான் பர்மிஷன் கொடுத்தா தான் பண்ண முடியும், இல்ல பண்ண முடியாது. That's what he's asking. DBO வந்து ஒரு ஓனர் நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா he's also a schema ல. அப்ப ஆமா, இஸ் ஆல்சோ ஸ்கீமா, DS டிஃபால்ட் ஸ்கீமா. கரெக்ட் கரெக்ட். அதுதான் அவரோட கொஸ்டின். இப்போ நான் வந்து டேட்டாபேஸ் ஓனர்ன்றதுனால வந்து என்னால வந்து 2 ஸ்கீமாவும் என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஸ்கீமா யார் இல்ல கிரியேட் நீங்க பண்றா? 2 ஒரு ஸ்கீமாவை நிமிஷம். அக்சஸ் பண்ண முடியும்ன்ற காரணம் வந்து டிபார்ட்மெண்ட் நீங்க தனியா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அப்புறம் டிஎஸ் டாட் டிபார்ட்மெண்ட்னு ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கீங்க. சோ ஆமா டிபிஓல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, டிஎஸ்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. கரெக்ட். இப்போ அப்படிதானே? ஆமா, டிஎஸ்சி இப்போ டிபார்ட்மெண்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ சார் நீங்க அந்த நான் டிபார்ட்மெண்ட்டை டெலீட் பண்ணிருங்களேன். கிரியேட் டேபிள் டிபார்ட்மெண்ட் தனியா டிபிஓக்கு வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா டிபிஓக்கு கிரியேட் பண்ண அந்த டேபிளை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் டேபிள் டிராப் டேபிள் டிபார்ட்மெண்ட். ம். இப்போ டிபிஓல டிபார்ட்மெண்ட் இல்ல, டிஎஸ்ல மட்டும்தான் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஆமா என்ன இப்போ ட்ராப் பண்ணியாச்சு. நீங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் கொடுத்தா வெறும் டிபார்ட்மெண்ட் கொடுத்தா என்ன வரும்? டேபிளே இல்லைன்னு சொல்லி வரும். That's what he is asking. இந்த டிபிஓ அந்த டிஎஸ் அக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு நிமிஷம் பரணி, ஏதாவது கேட்டீங்களா வேற ஆச்சுமா? சார் இதுதான் இப்போ நான் இதை இப்படி புரிஞ்சுக்கிறேன் கரெக்டாக மட்டும் பாருங்க. ஒரு சொல்லுங்க. டேட்டாபேஸ்ல எத்தனை ஸ்கீமா இருந்தாலும் அதை டேட்டாபேஸ் ஓனரால் அக்சஸ் பண்ண முடியும், கரெக்டா? கரெக்ட். ஸோ ஓகே டேட்டா சார். பேஸ் ரைட். ஓகே, இதுதான் சார். அந்த டிபிஓங்கிறது டேட்டாபேஸ் நேமாவும் இருக்கு, ஸ்கீமாவும் இருக்கனால தான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே சார். அதுதான் டிபிஓன்றது டிஃபால்ட் ஸ்கீமாமா. ஓகே சார். அதான் சொல்றேன். அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இப்ப. டிபிஓன்றது ஸ்கீம் ஓனர் கிடையாது. இப்ப அப்படி சொன்னா புரியும். டிபிஓன்றது ஒரு ஸ்கீம் ஓனர், ஸ்கீமா அது. ஸ்கீமா அப்புறம் தான், ஆனா டிஃபால்ட் ஸ்கீமான்னு சொல்லுவோம். அதை வந்து டிஃபால்ட் ஸ்கீமான்னு default சொல்லுவோம். ஆமா, அந்த ஸ்கீமாவுக்கு அந்த ஸ்கீமால கிரியேட் பண்ற எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அவர் தான் ஓனர். டிஃபால்ட்டா எதுவுமே அசைன் அதாவது சார் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறது, பர்னி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறது எப்படி பண்ணிருக்காங்கன்னா டிபிஓ எல்லா ஸ்கீம் இல்ல நீங்க பேர் கொடுக்கலன்னா அவங்க ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, அதுக்கு பேர் டிபிஓ, அவ்வளவுதான். இட் இஸ் ஆல்சோ எ ஸ்கீமா ஒன்லி. அது வந்து எல்லா ஸ்கீமாவையும்லாம் அக்சஸ் பண்ண முடியாது. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்ப நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு டிஎஸ்ன்னு ஒரு ஸ்கீமா வச்சிருக்கோம். டிபிஓ இப்ப அக்சஸ் பண்ண முடியல, ஏன்னா இன்வாலிட் ஆப்ஜெக்ட் நேம் டிபார்ட்மெண்ட்னு காமிக்குது பாத்தீங்களா. டிபிஓ இஸ் எ ஸ்கீமா. நீங்க பேர் வைக்கலன்னா அது டிபிஓன்னு வச்சுக்கிடும்.
டிஃபால்ட்டா டிபிஓ. ஜஸ்ட் லைக் நம்ம ஒரு வேர்ட் எடுத்து டைப் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம ஃபாண்ட் செலக்ட் பண்ணலன்னா அது என்ன இருக்கும், டைம்ஸ் நியூ ரோமன் இருக்கும். நம்ம அதில் டைப் பண்ணிட்டே இருப்போம். எனக்கு வேற வேணும் அப்படின்னா நான் அல்ஜீரியன் நான் செலக்ட் பண்ணுவேன். அப்போ அது அல்ஜீரியனா மாறிடும். இனிமேல் அது என்னவா இருக்காது, டைம்ஸ் நியூ ரோமனா இருக்காது. அதே மாதிரி தான் நீங்க ஸ்கீமா கிரியேட் பண்ணல அப்படின்னா டிபிஓன்ற ஸ்கீமா கடியில் அது இருக்கும். நம்ம டிஃபால்ட் ஸ்கீமா இஸ் டிபிஓ, பட் the DBO schema cannot access all the schemas table. அந்தந்த ஸ்கீமாக்குள்ள இருக்கிற டேபிள் அந்தந்த ஸ்கீமா தான் அக்சஸ் பண்ண முடியும். இப்ப நம்ம இதுல என்ன பண்ணினோம், டிஎஸ் டாட் டிபார்ட்மெண்ட்டுங்கிற டேபிளை டிஎஸ்ங்கிற ஸ்கீமால நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை என்ன பண்ண முடியல, டிபிஓன்ற அந்த நார்மல் டிபிஓன்ற டிஃபால்ட் ஸ்கீமாவால் அக்சஸ் பண்ண முடியாது. அதனாலதான் இங்க என்ன வந்திருக்கு, இன்வாலிட் ஆப்ஜெக்ட் நேம் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நமக்கு எரர் வந்திருக்கு. பரணி கன்சல்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் திருப்பி இருக்கா, ஓகேவா சார்? ஓகே தான் சார், மேடம் சொன்னது ஓகே தான், எனக்கு புரியுது. டிஃபால்ட்டாக வந்து டிபிஓங்கிற ஸ்கீமா நேம் வந்து அசைன் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ டேட்டாபேஸ் ஓனரோட ஜாப் என்ன இங்கே? அவர் எதுக்கு இருக்காரு? அவர் எல்லா இதையும் அக்சஸ் பண்ண முடியும்ல அப்படிங்கிறத என்னோட டவுட். இப்போ அதான் ஃபர்ஸ்ட் லோகநாதன் என்ன கன்ஃபியூஸ் ஆனிச்சுனாக்க, இப்போ டிபிஓன்றது டேட்டாபேஸ் ஓனரா ஸ்கீமாவா, அதான் கன்ஃபியூஸ் ஆனிச்சு எல்லாருக்குமே. இப்போ அந்த டிபிஓட அப்ரிவேஷன் வந்து டேட்டாபேஸ் ஓனர். அதோட அப்ரிவேஷன் டேட்டாபேஸ் ஓனர். ஆக்சுவலா அதோட இது வந்து பேர் வந்து ஸ்கீமா. அவ்வளவுதான் விஷயம். அப்படி ஸ்கீமா தான் அது, அவ்வளவுதான். அது பேர் வந்து டிபிஓ வச்சிருக்காங்க. டிபிஓன்றது வந்து என்னன்னா டிஃபால்ட்டா வரக்கூடிய ஸ்கீமா. அது வந்து ஆமா, அதுக்கு அதோட அப்ரிவேஷன் தான் டேட்டாபேஸ் ஓனர்மா. அது நீங்க மறந்துருங்க, டேட்டாபேஸ் ஓனர்ன்றது மறந்துருங்க. அதனால தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க, ஓனர். ஆமா, அது அந்த டிபிஓக்கு என்னன்னா நீங்க டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்கா சொன்னது டிபிஓ மீன்ஸ் டேட்டாபேஸ் ஓனர். என்ன டிஃபால்ட் ஓனர். நீங்க டிபிஓ டேட்டாபேஸ் ஓனர் ஆச்சே, அப்ப டிபிஎஸ் ஓனர் வந்து எல்லா ஸ்கீமா அக்சஸ் பண்ண முடியும்ல அப்படி கேக்குறாங்க. அதான் டிபிஓ ஸ்கீமா மட்டும் தான் as of now. ஆமா சார், டிஎஸ்ன்ற இப்போ இந்த எம்ப்ளாயி டேபிள் வந்து டிஎஸ் ஸ்கீமால இருக்கு இல்லையா, அப்ப இது மட்டும் தான் இங்க இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து டிபிஓல இருக்கிறவர் இதை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு ஸ்கீமாவுக்கும் நம்ம வந்து என்னன்னா ஒரே ஆள் ஆக்சஸ் பண்ற மாதிரி நம்ம பர்மிஷன் கொடுக்க முடியும். சார் இப்ப ஸ்கீமா இல்லாம கிரியேட் பண்ற டேபிள ஸ்கீமா இல்லாம ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஸ்கீமா இல்லாம நீங்க டேபிள் கிரியேட் பண்ணி டிஃபால்ட் ஸ்கீமா கிரியேட் ஆகும். ஸ்கீமா இல்லாம எந்த டேபிளும் கிரியேட்டே ஆகாது முதல்ல. அசோக் இப்ப அசோக் நீங்க டேபிள் கிரியேட் பண்றீங்க, இப்ப லோகநாத் கிரியேட் பண்றாரு, அவர் வந்து ஸ்கீமா கொடுத்து மறந்துட்டாரு. அந்த எங்க போகும் அசோக்? இப்ப அந்த டேபிள் எங்க போகும்? இப்ப டிபிஓல இருக்கும் சார். அவ்வளவுதான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஓகே, அந்த டிபிஓன் பேர் கொடுக்காம அக்சஸ் பண்ண முடியுமா? பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்றீங்க பாருங்க, கிரியேட் டேபிள். ஓகே, நான் என்ன சொல்றேன், எம்ப்ளாயி மாஸ்டர்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். நான் அதாவது ஸ்கீமா கொடுத்துருக்கேன் நான் முன்னாடி? இல்ல கொடுக்கல. நான் என்ன பண்றேன், எம்ப்ளாயி ஐடி இன்டீஜர் ஒரே ஒரு காலம் மட்டும் நான் கிரியேட் பண்றேன். பண்ணிட்டு என்ன பண்றேன், நான் கிரியேட் பண்ணிட்டுமா பண்றேன் பாருங்க. ஒரு நிமிஷம் அசோக், எங்க போகுது டிபிஓல கிரியேட் ஆகும் சார். இப்போ பாருங்க, டிஃபால்ட் வந்து டிபிஓ இருக்கும். டிஃபால்ட்டா இருக்கிறதுக்கு நான் வந்து மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸ்பிளிசிட்டா நீங்க கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப ஸ்கீமா கொடுக்கலாம், யார் வேணா அக்சஸ் பண்ணலாம் சார். யாரும் அக்சஸ் பண்ணலாம். எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி யாருக்கு வேணும், யாரு இப்போ நான் வந்து இதை கிரியேட் பண்ணிட்டேன். இன்னொரு ஒருத்தர் வந்து இதுக்குள்ள வரணும்னா நான் வந்து அவருக்கு ஒரு யூசர் கிரியேட் பண்ணி அந்த யூசருக்கு இந்த ஸ்கீமா நான் பர்மிஷன் கொடுத்தாதான் அவர் பண்ண முடியும். ஓகே, வேற யூசரும் அக்சஸ் பண்ணலாம். எந்த யூசர் வேணா. ஆமா, இப்போ யார் வேணா அக்சஸ் பண்ணலாம். உங்க லேப்டாப்பை மெல்கோ சைட்ட கொடுத்து அவர்கிட்ட எஸ்கியூஎல் சர்வர் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா அவர் கூட அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இப்ப யூசர் கிரியேட் பண்ணாக்க ஸ்கீமாலனா எந்த யூசர் வேணா அக்சஸ் பண்ணலாம். எந்த யூசர் வேணா அக்சஸ் பண்ணலாம். அப்படியே பர்மிஷன் கொடுத்தா பண்ணலாம். பை டிஃபால்ட் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா நீங்க எந்தெந்த ஸ்கீமாலாம் கிரியேட் பண்றீங்க அதுக்குள்ள நீங்க தான் ஓனர். ஓகேங்களா? எதுவுமே கொடுக்கலன்னா டிபிஓ தான் ஓனர். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிபிஓன்றது கூட ஒரு ஸ்கீமா தான். அது வந்து பர்மிஷன் எல்லாத்துக்குமே கொடுத்திருக்கும். ஆமா, டிஃபால்ட்டா நீங்க கொடுக்கலன்னா அது டிபிஓன்னு எடுக்கும். ஓகே, அப்ப எல்லாருக்குமே அக்சஸ் பண்ணலாம் அந்த டேபிள. எல்லாரும் அக்சஸ் பண்ணலாம்னா நீங்க பண்ணலாம். யூசர் எல்லாரும் அக்சஸ் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா அதுல நம்ம தான் எதுவுமே நம்ம எழுதல இல்ல, யாராவது அக்சஸ் பண்ணலாம். எல்லாருன்னா யாரு? சரி, நீங்க ஆன்சர் பண்ணுங்க. எல்லாருன்னா யாரு? யூசர் நம்ம ஏற்கனவே இருக்கிற யூசர் எல்லாருமே. அவங்க எப்படி இதை ஆக்சஸ் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் இந்த எஸ்கியூஎல் குள்ள எப்படி அவங்க ஆக்சஸ் பண்ணுவாங்க? உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு. இப்போ யூசர் கிரியேட் பண்ணிருப்போம். யூசர் கிரியேட் பண்ணிருப்போம் இல்லையா? கிரியேட் பண்ணுவீங்கல்ல, அந்த யூசருக்கு இந்த ஸ்கீமா நான் பர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் பண்ண முடியும். அதர்வைஸ் யாரு கிரியேட் பண்ணுது இந்த ஸ்கீமாவை?
நீங்க தானே கிரியேட் பண்ணீங்க. ஆமா. உங்களுக்கு பை டிஃபால்ட்டே வந்துடும் அந்த ஸ்கீமா வந்து. நீங்க உங்களுக்கு பர்மிஷனே தேவையில்லை. ஓகே. டேக் இட் கிராண்டட். இப்போ உங்க ஃப்ரெண்டு உங்க 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 கூட உங்க ஆபீஸ்ல வேற ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒர்க் பண்றாருன்னு ஓகே. வச்சுக்கீங்களேன். அப்ப யூசர் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன பர்மிஷன் கொடுக்கணும்? பர்மிஷன் கொடுக்கணும். இப்போ உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து இந்த ஸ்கீமா வேணும் அப்படின்னா டக்குன்னு கொடுத்துட மாட்டாங்க. அவர் எதுக்கு எல்லாம் கேட்டுட்டு யூசர் கிரியேஷன்ல வரும் அந்த இதெல்லாம். ஆமா, யூசர் கிரியேட் பண்ணி அந்த யூசரை வந்து இந்த ஸ்கீமாக்கு பர்மிஷன் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி அவரால் ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். ஓகே ஓகே ஓகே. இப்போ யூசர் கிரியேஷன் பண்ணும்போது நம்ம என்னென்ன பர்மிஷன் கொடுக்கணும்ட்டு அவங்களுக்கு டிசைட் பண்ணணும். நீங்க வந்து ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும்போது எல்லா ஒரு டேட்டாபேஸ் லாகின் பண்றவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு யூசரை கிரியேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஆக்சுவலா வந்து யூசர் கிரியேட் பண்ணாம கொடுக்க மாட்டாங்க. அப்படி யூசர் கிரியேட் பண்ணாம கொடுக்குறாங்க அப்படின்னா பண்ணுவாங்க, டைரக்டா சர்வரோட ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. நீ ஃபுல் ஆக்சஸ் எடுத்துக்கோ அப்படின்றாங்க. அவ்வளவுதான். அதை வந்து அப்படி கொடுக்குறாங்க. அப்ப நீங்க கேட்ட கொஸ்டின் அதுதான், எப்போ வந்து எல்லாரும் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா, நான் லாகின் பண்ண தெரியுமா, இங்க பாருங்க இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி லாகின் பண்ணாங்கன்னா எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். நான் நினைச்சா அந்த டேட்டாபேஸ் கூட தூக்கிடலாம். அதான் அந்த எல்லாரும் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். ஆனா ரியல் டைம்ல எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு இந்த நேம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணவே மாட்டாங்க. அசோக் கேக்குறேன், ஒரு நிமிஷம் அசோக் அப்படியே இருந்து. இப்ப காமிக்கிறாரு, ஸ்கிரீன் காமிக்கிறாருல, இந்த எஸ்கியூஎல் சர்வர் காமிக்கிறாருல. ஆமா சார். இப்ப இந்த சர்வர் உள்ள வந்து எத்தனை ஸ்கீமா கிரியேட் பண்ண முடியும்? சர்வருக்கு ஒருத்தர் தான் ஓனர் இருக்க முடியும். ஸ்கீமா எத்தனை ஸ்கீமா உண்டாக்க முடியும்? எத்தனை டேட்டாபேஸ் உண்டாக்க முடியும்? எத்தனை ஸ்கீமா வச்சுக்கலாம். ஓகே. இப்ப எஸ்கியூஎல் சர்வர்ல வந்து மல்டிபிள் டேட்டாபேஸ் உண்டாக்க முடியும். ஒவ்வொரு டேட்டாபேஸ்ல மல்டிபிள் ஸ்கீமா உண்டாக்க முடியும். ஒவ்வொரு ஸ்கீமாவில வந்து மல்டிபிள் வந்து டேபிள் உண்டாக்க முடியும். சரியான? ஓகே ஓகே. அப்ப ஒவ்வொன்றையும் என்ன பண்ணாங்க, ஃபைன் கரெக்டா நீங்க என்ன பண்ணலாம், ஒவ்வொரு யூசருக்கும் மெல்கோஸ் எவ்வளவு பர்மிஷன், அர்மரிக்கு எவ்வளவு பர்மிஷன், நீங்க வந்து லோகநாதன் வந்து அவர் தான் ஓனர், அவர் தான் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர் வந்து தனித்தனியா அவருக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க முடியும். இந்த ஸ்கீமாவில் வந்து மெல்கோஸுக்கு தான் பர்மிஷனு, அசோக்கு தான் பர்மிஷன் கொடுக்க முடியும். அது வந்து பின்னாடி நமக்கு வந்து ரோட்ஸ் கான்செப்ட் இருக்குது, அந்த ரோட்ஸ் வந்து சொல்வார் அவர். ஓகேவா? ஓகே ஓகே. ஆமா, இங்க இருக்குல்ல சர்வர் நேம், இது வந்து என்னுடைய சிஸ்டம். நான் இந்த சர்வர் நேம், இந்த விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் இல்ல யூசர் ஐடிக்குள்ள போயிட்டீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் நான் என்ன வேணாலும் பண்ண முடியும். என்னால வந்து எல்லா ஸ்கீமாவும் 100 ஸ்கீமா வந்து வேற யார் வேணாலும் கிரியேட் பண்ணிருக்கலாம். மெல்கோ சார் ஒரு 30 ஸ்கீமா கிரியேட் பண்ணிருப்பாரு. அருள்மேரி மேடம் வந்து ஒரு 10 ஸ்கீமா கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஆனா நான் எந்த யூசரை வச்சு லாகின் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த யூசர் இருக்குல்ல, சர்வர் நேம் ஆத்தென்டிகேஷன் இருக்குல்ல, இந்த மாதிரி லாகின்ல போனீங்கன்னா, ஆமா இது சூப்பர் யூசர் மாதிரி சூப்பர் யூசர் வச்சுங்க. அதுக்குள்ள நான் போயிட்டேன்னா எனக்கு ஃபுல் பர்மிஷன் எனக்கு வந்து இருக்கு. ஆனா ரியல் டைம்ல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சொல்றீங்க. அவங்க क्वेश्चन போட்டுருக்காங்க. என்ன பிராம் சொல்லுங்க, நீங்க என்ன क्वेश्चन போட்டுருக்கீங்க? ஹூவர் பேசுங்க பிராமி. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? சொல்லுங்க மேடம். கோ ஹெட். டிஃபால்ட்டா ஒரு டேபிள்ல நீங்க கிரியேட் பண்ணாம போட்டீங்கன்னா கூட அதுக்கப்புறம் நீங்க டேபிள கால் பண்ணாலும் அது வந்து கரெக்ட்டா வரல. ஹலோ, ஆடியோ கிளியரா இல்ல, நீங்க பேசுங்க. யாராச்சும் ஒருத்தர் சொல்றேன், சொல்லுங்க. ஆடியோ கிளியரா இல்ல, சொல்லுங்க. கேக்குதா? சொல்லுங்க. இப்ப டிஃபால்ட்டா இல்ல மேடம், உங்க வாய்ஸ் கரெக்டா வரல. எண்டாவது செஷன்ல கேளுங்க, நம்ம ஆன்சர் பண்ணலாம். டைம் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி 9:45 ஆயிடுச்சு. ஸோ நான் சார் மெல்கோ சார், நான் இப்போ இந்த ஸ்கீமா கிரியேஷனோட நிறுத்திக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்கீமால இருந்து எப்படி டேபிள் கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ற வரைக்கும் பார்த்தாச்சு. ஃபர்தரா வந்து எப்படி யூசர் கிரியேட் பண்ணி ரோல் அசைன் பண்றது நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து மேபி சாட்டர்டே டைம் இருந்ததுன்னா அன்னைக்கு எடுக்கிறேன் சார். நான் முக்கியமானது இது நல்ல டிஸ்கஷன் இன்னைக்கு. ஸ்கீமா தான் முக்கியமான விஷயம். அங்க ஆரம்பிங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்னன்னா, இப்போ நம்ம பார்த்தாச்சு இல்லையா, இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ எப்படி வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்கீமாஸ் வந்து இருக்குன்னு யாராவது கேட்டீங்கல்ல, ஸோ அதை மட்டும் நான் காமிச்சிடுறேன். சரிங்க, அதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேளுங்க. ஸ்கீமா யாரு? இப்போ யாராவது ஒருத்தர் கேட்டீங்கல்ல, பரணியா யாருன்னு தெரியல. இப்போ வந்து என்னன்னா, இப்போ பாருங்க, இப்போ இந்த டேட்டா சயின்ஸ் தமிழ் இருக்குல்ல, அதுல வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு யூசர் தான் இருக்காரு. யாருன்னா இந்த விண்டோஸ் யூசர். நான் தான் இந்த யூசர் நேம் வந்து டிபிஓ. ஓகேங்களா, நான் தான் வந்து டிபிஓன்றதான் யூசர் நேம். ஸோ அது டிஃபால்ட் ஸ்கீமா. ஸோ அது ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. நாளைக்கு வந்து மெல்கோஸ் இந்த இடத்துல ஒரு யூசர் கிரியேட் பண்ண இங்க வரும், இல்ல லோகநாதன் ஒரு யூசரை கிரியேட் பண்ணிக்கலாம் அங்க வரும். ஸோ எல்லாமே வந்து நான் வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து 1 by 1 நான் வந்து யூசர் கிரியேட் பண்ண இந்த கொரி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் இங்க வரும். நாளைக்கு நான் வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ண போறேன். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து டிபிஓக்கு அப்புறம் மெல்கோஸோ இல்ல ஷர்மிளாவோ லோகநாதனோ வாட் எவர் த நேம் ஐம் கிரியேட்டிங், தட் யூசர் வில் கம். ரியல் டைம்ல போனீங்க உங்களுக்கு எம்ப்ளாய் ஐடியா உங்களுக்கு யூசர் நேமா வச்சுப்பாங்க.
மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து ஏன்னா அதான் யூனிக்கா இருக்கும். ஏன்னா வந்து ஒரே நேம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க. மெல்கோ சார்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. லோகநாதன் மல்டிபிள் நேம்ஸ்ல இருப்பாங்க. பட் ரியல் டைம்ல நீங்க ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்ல போகும்போது மோஸ்ட்லி வந்து உங்களுடைய எம்ப்ளாயி ஐடியை வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து யூசரா வந்து கிரியேட் பண்ணும்போது இட் வில் பிகம் யூனிக். அதனால வந்து என்னன்னா ஒரே நேம்ல 10 பேர் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக கொடுக்க முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா எப்படி வந்து நம்ம வந்து லாகின் கிரியேட் பண்ண போறோம். லாகின் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ண போறோம். லாகின்ன்றது என்னன்னா இங்க நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இதுதான் லாகின். அதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். இந்த இப்போதைக்கு நான் வந்து டெஸ்க்டாப் லாகின் பண்றேன்ல, அதுக்கு பதில் நான் வந்து DSIT SQL ஒரு யூசர் கிரியேட் பண்ண போறேன். அந்த லாகின் கிரியேட் பண்ண போறேன். யூசர் கிடையாது, லாகின் கிரியேட் பண்ண போறேன். அந்த லாகினுக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன், ஒரு யூசர் கிரியேட் பண்ணி அந்த யூசர் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு என்னென்ன ஆக்சஸ்லாம் கொடுக்கலாம். செலக்ட் ஆக்சஸ் இந்த சொன்னேன் இல்லையா, இந்த ரிவோக், செலக்ட், இன்செர்ட், அப்டேட், டெலிட் இதெல்லாம் வந்து அந்த ஸ்கீமாவுக்கு என்னென்ன பர்மிஷன்லாம் கொடுக்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம என்ன ஸ்கீமா பைண்டிங்கோட முடிக்க போறோம். ஸ்கீமா பைண்டிங்கோட ஸ்கீமான்ற கான்செப்ட் வந்து முடிய போகுது. ஸ்கீமா பைண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு செக்யூரிட்டி லேயர் மாதிரி. உங்களுடைய அந்த ஸ்கீமா பைண்டிங்னு சொல்லி நீங்க ஒன்று வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆப்ஜெக்ட்ஸை வந்து என்ன பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களால் வந்து மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரி. அதுவும் நான் உங்களுக்கு காட்ட போறேன். அதுக்கு எக்ஸாம்பிளும் இருக்கு. ஒரு 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 ஆப்ஜெக்ட் வந்து நீங்க ஸ்கீமா பைண்டிங் பண்ணா என்ன ஆகும், பண்ணலைன்னா என்ன ஆகும், பண்றதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்றது நம்ம வந்து இந்த எக்ஸாம்ஸில் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா நம்ம வந்து குவிஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பிஃபோர் ஸ்டார்டிங் த குவிஸ் இன்னும் ஃபுல்லா ஸ்கீமா முடிக்கல. மேபி மெல்கோ சார் இந்த குவிஸ் வந்து ஸ்கீமா ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம் சார். ஏன்னா வந்து ஆமா இப்போ யாராச்சும் கேளுங்க. இப்போ டாப் லெவல் வந்து சீக்வல் சர்வர் இருக்குது. அதான் அது கீழே வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்றோம். அதான் பேரண்ட். அந்த பேரண்ட் கீழே வந்து ஸ்கீமா கிரியேட் பண்றோம். அந்த சப் பேரண்ட்டுக்கு கீழே வந்து டேபிள் கிரியேட் பண்றோம். இதான ஃப்ளோ தானே? கரெக்ட் சார், 100% கரெக்ட். சீக்வல் சர்வர், டேட்டாபேஸ், அது கீழே ஸ்கீமா, அது கீழே வந்து டேபிள். ஓகேவா? ஆமா சார். SQL சர்வர் இருக்கும். ஆமா சார், SQL சர்வர் கீழே டாப் வந்து லேயர், டேட்டாபேஸ், ரைட். SQL சர்வர் அது கீழே வந்து உங்களுக்கு டேட்டாபேஸ், அதுக்குள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கீமாஸ். ஸ்கீமாஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டேபிள்ஸ், அதுக்கப்புறம் வியூஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ், அதுக்கப்புறம் வந்து இண்டெக்ஸஸ், அதுக்கப்புறம் வியூஸ், வேற என்னென்ன இருக்கோ எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். இது புரியுதா? இதை பேஸ் பண்ணி யாராச்சும் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் நான் கேள்வி யாராச்சும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு SQL சர்வர் முன்னாடி என்னால் இன்னொரு சீக்வல் சர்வர் முன்னாடி இன்னொரு சீக்வல் சர்வர் கிரியேட் பண்ண முடியுமா? யார் சான்ஸ் பண்ணுங்க. சீக்வல் சர்வர் காமிச்சாப்ல இந்த சீக்வல் சர்வர் முன்னாடி இப்ப ரோஹனா காமிச்ச வரைக்கும் இன்னொரு சீக்வல் சர்வர் பண்ணலாம் சார். ஆனா யூசர் ஐடி யூசர் நேம் வேறையா இருக்கும். இல்ல சீக்வல் சர்வருக்குள்ள இன்னொரு சீக்வல் சர்வர் அந்த அதுக்கு போகலாம் சார். அது வந்து சர்வர் லெவல்ல வந்து நீங்க இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது மாதிரி போயிடும். ஆமா, ஒரு சீக்வல் சர்வருக்குள்ள இருக்கு. அந்த சீக்வல் சர்வருக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க வந்து மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் வேண்டாம், அந்த பக்கம் போக வேண்டாம். அது இன்ஸ்டன்ஸ் பக்கம் போக வேண்டாம். சரி, நீங்க டேட்டாபேஸ் 1, டேட்டாபேஸ் 2 எத்தனை டேட்டாபேஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு சர்வருக்குள்ள நிறைய டேட்டாபேஸ் இருக்கலாம். ஒவ்வொரு டேட்டாபேஸ்லயும் வந்து மல்டிபிள் ஸ்கீமாஸ் நீங்க பண்ணிக்கலாம். இந்த டேட்டாபேஸ்ல மல்டிபிள் ஸ்கீமாஸ் நீங்க பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமாலையும் மல்டிபிள் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் டேபிள்ஸ், மல்டிபிள் வியூ, மல்டிபிள் எல்லாமே மல்டிபிள், எல்லாமே வந்து மல்டிபிள். அது எல்லாமே மல்டிபிள் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் டேபிளுக்கு ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒன்லி ஒன் ஓனர் இருக்க முடியும். ஒரு டேபிளுக்கு ஒரு ஓனர் தான் இருக்க முடியும். பட் கிராண்ட் ஆக்சஸ் டு மோர் தென் ஒன் யூசர். ஸோ ஒரு டேபிளுக்கு ஓனர் ஒருத்தர் தான் இருக்க முடியும். அந்த ஓனர் என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த டேபிளை. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணேன் எம்ப்ளாயின்னு. நான் வந்து அந்த டேபிளுக்கு என்ன வேணாலும் பண்ண முடியும். நாளைக்கு அதே டேபிளை வந்து மெல்கோ சார் வந்து புதுசா ஜாயின் பண்றாரு உங்க ஆபீஸ்ல அப்படின்னா அவருக்கு வந்து இந்த டேபிள் ஆக்சஸ் வேணும்னா
I can able to give access, but he is not a owner. ஞாபகம் வச்சுங்க, he is not a owner. Again, I can give the access to Arulmeri madam also. So she has become a one more user who is accessing my table. லோகநாதன் கொஸ்டின் இப்ப வந்து லோகநாத் வந்து டேபிள் கிரியேட் பண்ணிட்டாப்ல, அதான் ஓனர். இப்ப அந்த ஓனர்ஷிப் வந்து அருள்மேரிக்கு வந்து மாத்தி விட முடியுமா? தாராளமா பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு நிமிஷம், அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட பிறகு ஓனர்ஷிப் கம்ப்ளீட் ஓனர்ஷிப் கம்ஸ் டு அருள்மேரி. அருள்மேரி தான், நான் கிடையாது. நீங்க கிடையாது. அப்புறம் ஆமா, நீங்க கிடையாது, அப்படிதானே? அதை நம்ம நாளைக்கு பார்க்க போறோம், எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறது நாளைக்கு பார்க்கலாம். சரி சரி. இல்ல ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டுனாக்க லோகநாத்ல இருந்து அருள்மேரிக்கு போயிருது, அவ்வளவுதானே? ஆமா சார், நான் வீட்டை வந்து அருள்மேரி மேடம் வித்துட்டேன். என் வீடு கிடையாது, அவ்வளவுதான். டாக்குமெண்ட் பண்ணி அக்ரிமெண்ட் பண்ணியாச்சு, அது அவ்வளவுதான். நம்ம தான் ஓனர். இது மாதிரி டிஸ்கஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ண புரியும், எனக்கு வந்து புரியாது. anybody can join discussion. வேற ஏதாச்சும் இருக்குதா? இன்னைக்கு செஷன் அவ்வளவுதான். क्वेश्चन ஆன்சர் தான், ஆல்ரெடி டைம் பார்த்தா. क्वेश्चन ஆன்சர் ஆமாமா டிஸ்கஸ் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணுங்க ப்ளீஸ். இல்ல லோகநாதன், இந்த சொந்த நீங்க இந்த பாயிண்ட் வந்து இன்னொரு வேற மாதிரி சொல்லலாம், இன்னொரு வெர்ஷன் இருக்குது, அது சொல்லுங்க. தாராளமா உங்களுக்கு தெரிஞ்ச லேமன் டேர்ம்ஸ்ல எப்படி வேணாலும் சொல்லலாம். அதான் முக்கியமான விஷயம், லேமன் டேர்ம்ஸ் சொல்லுங்க. லேமன் டேர்ம்ஸ்ல நீங்க எப்படி வேணாலும் யார் வேணாலும் இப்போ அருள்மேரி மேடம் நிறைய தடவை இன்டராக்ட் பண்ணி, ஸோ அவங்க எப்படி வந்து சொன்னாங்களோ, மில்கோ சார் எப்படி இன்டராக்ட் பண்ணி சொன்னாங்களோ, அதே மாதிரி நீங்க கூட இன்டராக்ட் பண்ணுங்க. இப்போ எப்படி நீங்க இன்டராக்ட் பண்ணா ஸோ அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு நீங்க அவங்களுக்கு வந்து யோசிப்பாங்க கொஞ்சம் வந்து எப்படி வந்து ஒரே கேள்வி வந்து 10 விதமா கேட்டாலும் யூ ஹாவ் டு சே த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ போகும்போது நான் வந்து இந்த சர்வதா பேசுறேன், நான் வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லி ஒரு யூசர் அவங்க வந்து இப்ப ஜூனியர் சார் கொஸ்டின் கேட்கறேன், அவங்க புரியாத மாதிரி கொஸ்டின் கேட்கறேன், ஓகே தானே? அது மாதிரி கேட்க ஆரம்பி. யூசர்ங்கிறது எங்க வரும்? டேட்டாபேஸ்க்கு அடுத்து வருமா இல்ல ஸ்கீமாவுக்கு அடுத்து வருமா? யூசர்ன்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து லாகின் பண்றீங்கல்ல, இங்க எஸ்கியூஎல்ல பண்றீங்கல்ல, இங்க பண்றீங்கல்ல, இதுதான் வந்து யூசர். இந்த அந்த யூசர் நேம் உங்களுக்கு இருந்தா தான் நீங்க லாகினே பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐடியை யூஸ் பண்ணவே முடியும், நீங்க வந்து இல்ல பண்ண முடியாது. சூப்பர் யூசர் இது. விண்டோஸ் அத்தென்டிகேஷன் என்னமா? விண்டோஸ் அத்தென்டிகேஷன் யூசர்னா யூசர் நேம் என்டர் பண்ணுவாங்க, பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுவாங்களா, அதை காமிங்க. ஏன்னா இதுல யூசர் நேம் இல்லாதனால இல்ல இப்போ வந்து இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த சர்வர் நேம் ஒன்று தான், என்னோட சிஸ்டம் வந்து சர்வர், அதை நான் மாற்ற முடியாது. இந்த விண்டோஸ் ஆத்தென்டிக் வந்து நான் எஸ்கியூஎல் சர்வர் ஆத்தென்டிகேஷன் கொடுக்குறேன். டிஎஸ்ஐடி எஸ்கியூஎல் நான் ஒரு யூசர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன், பண்ணி நான் லாகின் பண்ணலாம். பண்ணிட்டீங்கன்னா இங்க பாருங்க, இப்போ இது வந்து இந்த யூசர் வந்து வேற, என்னோட சர்வர் ஒன்று தான், பட் அந்த சர்வரை 2 யூசர் வந்து ஆக்சஸ் பண்றாங்க. இப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து பண்ணது வந்து விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன்ல பண்ணல, இவர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஹேவிங் த ஃபுல் ரைட்ஸ், ஒரு வீட்டோட ஹவுஸ் ஓனர் மாதிரி. இப்போ நான் இந்த டிஎஸ்ஐடி எஸ்கியூஎல்ல அவர் என் வீட்டுக்கு வந்துக்கிற வாடகைக்கு வந்த டெனன்ட் மாதிரி. இவருக்கு நான் வந்து என்னன்னா அவரோட ரூம் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், என்னோட வீட்டுக்குள்ள வரதுக்கு பர்மிஷன் கிடையாது. அப்போ இந்த டிஎஸ்ஐடி எஸ்கியூஎல் ஒரு யூசர் நான் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். அவரு வந்து என்னன்னா இப்போ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே அவரால் ஆக்சஸ் பண்ண முடியாது. நான் யூசர் மட்டும் கிரியேட் பண்ணேன்னா அந்த யூசருக்கு வந்து அந்த ஸ்கீமா அசைன் பண்ணி அந்த ஸ்கீமாவில் அவருக்கு என்ன டேபிள்ன்றத நான் வந்து பர்மிஷன் வந்து கொடுத்தா மட்டும்தான் வந்து அவரால் வந்து உள்ள வந்து இந்த டேபிள்லாம் செலக்ட் பண்ணி பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்னா அவர் இப்போதைக்கு என்கிட்ட அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காரு, இன்னும் வந்து ப்ராப்பரா வந்து பால்லாம் காய்ச்சல. அதுக்கு அது பால் காய்ச்சதுக்கு என்ன பண்ணுன்னா எல்லா அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு முடிச்சு அவருக்கு நான் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அவரால் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ண முடியும், ஆக்சஸ் பண்றதோ இல்லை வந்து அது கூட ஹவுஸ் ஓனர் எந்த அளவுக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்காரோ, நீ வந்து ஒரு ரூமுக்கு மட்டும் தான் போக முடியும், நீ வந்து மாடிப்படியெல்லாம் ஏறி போகக்கூடாது, நீ பால்கனிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாருன்னா he has to follow that. இங்க வந்து அவரால் எதுவும் பண்ண முடியாது. அவர் வந்து அந்த டேபிளை வந்து செலக்ட் பண்ணிட்டு தான் பண்ணி பார்க்கணும், இன்சர்ட் டெலிட் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் த ஓனர் பர்மிஷன். ஓனர் தான் வந்து கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா டேபிளுக்கு எத்தனை ஓனர் இருக்க முடியும்? எத்தனை ஓனர் இருக்க முடியும்? லோகநாத் சொன்ன மாதிரி இப்போ டாபிக் மாத்தியாச்சும் கன்ஃபியூஸ் ஆயிடும், நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கும். இப்போ வந்து பெஸ்ட்மா பேசிட்டு இருக்கோம். இப்போ யூசர் கிரியேஷன், ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து, அப்புறம் செக்யூரிட்டி, இன்ஸ்டன்ஸ் கிரியேஷன் எல்லாமே அட்வான்ஸ் டாபிக். அப்புறம் பார்ப்போம், சரியா? நம்ம இது பக்கம் போயிட்டா புரியாது, நம்ம பேசி ஜூனியர்ஸ் புரியாது. ஒரு டேபிளுக்கு எத்தனை ஓனர் இருக்க முடியும்? அதுக்கு அப்படி கேளுங்க. ஒன். இப்போ வந்து ஓனர் வந்து சேஞ்ச் பண்ணலாம், பண்ணிக்கலாம். ஆனா வந்து ஒரு ஸ்கீமால எத்தனை டேபிள் கிரியேட் பண்ணலாம்? மல்டிபிள். ஒரு ஸ்கீமாக்கு எத்தனை ஓனர் இருக்க முடியும்? ஒரு ஸ்கீமாக்கு ஒரு ஓனர் இருக்கலாம் சார். ஒரு ஸ்கீமாவுக்கு ஒரே ஒரு ஓனர் இருக்கலாம், மல்டிபிள் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரே ஸ்கீமால சேம் நேம்ல டேபிள் கிரியேட் பண்ண முடியுமா?
முடியாது சார். முடியாது சார். ஓகே. அப்ப ஒரு எப்படி டேட்டாபேஸ் பண்ணலாம்? ஒரு டேட்டாபேஸ் எத்தனை ஸ்கீமா கிரியேட் பண்ணலாம்? மல்டிபிள் கிரியேட் பண்ணிக்கலாம் சார். நிறைய மல்டிபிள் ஸ்கீம்ஸ். மல்டிபிள் ஸ்கீமா கிரியேட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஸ்கீமால எத்தனை டேபிள் கிரியேட் பண்ணலாம்? மல்டிபிள் டேபிள்ஸ். மல்டிபிள் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரே நேம்ல கிரியேட் பண்ண முடியுமா இல்ல வேற நேம்ல தான் கிரியேட் பண்ணுமா? வேற நேம்ல கிரியேட் பண்ண முடியும். SB யூனிட் சார். ஓகே. வேற ஸ்கீமால ஒரே நேம்ல கிரியேட் பண்ணலாமா பண்ண முடியாதா? பண்ணலாம் சார். அப்போ ரெண்டு டிஃபரெண்ட் ஸ்கீமால எம்ப்ளாயின் ரெண்டுமே சேம் நேம்ல வந்து டேபிள்ல வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? கிளியர் எஸ் தானே? சார். கிளியர் சார். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க உங்க இன்டர்வியூ போனா ஆன்சர். கொஞ்சம் ஸ்கீமா கிரியேட் பண்ணியாச்சு. அது வந்து இப்ப லெஃப்ட் சைடுல உள்ள எக்ஸ்ப்ளோரர் வந்து பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா? ஸ்கீமா கிரியேட் பண்ணிட்டாரு, ஜஸ்ட் கிரியேட் பண்ணிச்சு, அவ்வளவுதான். லெஃப்ட் சைடுல உள்ள வியூ, அந்த லெஃப்ட் சைடுல வந்து எக்ஸ்ப்ளோரர் காமிக்கலாம், பார்க்க முடியுமா? அதை முடியாது சார், பார்க்க முடியாது. ஃபைல்ல டேபிள கிரியேட் யூஸ் பண்ணாதான் பார்க்கலாம். ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா பார்க்க முடியாது. ரைட். டேட்டா சீக்வல் சர்வர் வந்து கேஸ் சென்சிட்டிவா கேஸ் இன்சென்சிட்டிவா? நான் கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் இன்சென்சிட்டிவ் அப்படிதானே லோகநாதன்? ஆமா சார், கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. கேஸ் இன்சென்சிட்டிவ் கிடையாது. ஆமா. கிடையாது. ஆனா நீங்க வந்து ஆரக்கிள் ஆனா வந்து ஜெனரலா ஸ்கிரிப்ட் எழுதும்போது அப்பர் கேஸ் எழுதணும். எப்போதுமே ஸ்கிரிப்ட் எழுதும் அப்பர் கேஸ் எழுதணும். அப்பர் கேஸ் பாத்தீங்கன்னா சம் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கன்வென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆமா அதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல போக வேணாம். ஸோ நீங்க கிரியேட் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் ப்ராப்பரா ஒரு நேமிங் கன்வென்ஷனா இருக்கணும், கொஞ்சம் விசிபிலிட்டி கிளியரா இருக்கணுன்றதுக்காக வந்து கேபிட்டல் லெட்டர்ல யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேபிள் கிரியேட் பண்ணும்போது கூட ஒரு கோடிங் கன்வென்ஷன்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும், ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கக்கூடாது, அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி அட்டு அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து அலோவ் பண்ணாது. அது வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அலோவ் பண்ணாது. அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சீக்வல் சர்வர் யூஸ் பண்றாருல, என்ன வெர்ஷன் அது? என்ன வெர்ஷன் யூஸ் பண்றாரு? யூஸ் பண்றது 18. நீங்க வந்து வெர்ஷனை பார்க்கணும்னா நான் உங்களுக்கு அது கூட கொஞ்சம் இருக்கு. அந்த ஹெல்ப் மேல போயிட்டு இதுல போயிட்டேன் வெர்ஷன் போடுறது. இங்க இருக்கு இல்லையா உங்களுடைய வெர்ஷன், நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. நீங்க வந்து என்ன வெர்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னு பாக்கணும்னா இந்த கமாண்ட் சிம்பிளா யூஸ் பண்ணுங்க. செலக்ட் சர்வர் இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு வந்து 100% வந்து அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா எக்ஸ்பிரஸ் எடிஷன் 64 பிட் சீக்வல் சர்வருக்கு என்னமா இந்த query இல்லாம எப்படி சார் வெர்ஷன் பாக்குறது? query இல்லாம வெர்ஷன் பார்க்கணும்னா நீங்க அந்த ஹெல்ப் வெர்ஷன் ஹெல்ப்லவே பார்க்கலாம். ஹெல்ப் அபௌட் மேல காமிச்சுங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்குல்ல அதை நீங்க பார்க்கலாம். இது வந்து என்னுடைய SSMS-ஓட வெர்ஷன். இது எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மேல இருக்கிறது உங்களோட ஐடியோட வெர்ஷன், ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறது உங்களுடைய சீக்வல் சர்வரோட வெர்ஷன் 15.0 இருக்கு இல்லையா, அது வந்து உங்களோட வெர்ஷன். சார் இந்த ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் கொஞ்சம் டிஃபரன்ஸ் சொல்லுங்களேன், அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஆத்தென்டிகேஷன்ன்றது என்னன்னா, நான் வந்து ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள போறதுக்கு உண்டான பேர் தான் ஆத்தென்டிகேஷன். லாகின் கொடுக்குறீங்கல்ல, யூசர் நேம் பாஸ்வேர்டு, அது பேர் வந்து ஆத்தென்டிகேஷன். ஆத்தரைசேஷன்ன்றது நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணலான்றதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன்ல, அது பேர் வந்து ஆத்தரைசேஷன். ஓகே, தேங்க் யூ சார். ஆத்தென்டிகேஷன் சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. நீங்க ஏதோ ஒரு வெப்சைட் போறீங்க, உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும்ல, அதை தான் நம்ம வந்து பேசிக்கா வந்து ஆத்தென்டிகேஷன் சொல்லுவோம். நீ சொல்ல எக்ஸாம்பிள் அவர் சொல்லிட்டாரு. ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து ஆத்தென்டிகேஷனுக்கும் ஆத்தரைசேஷனுக்கும் ரியல் டைமா எல்லாரும் புரியுற மாதிரி எக்ஸாம்பிள் நீ சொல்லியா? கொஸ்டின் கேட்டது யாரு? தானே சார் நான் ரெய்னோ கேட்டேன் சார், ஜோஸ் ரெய்னோ. எக்ஸாம்பிள் சொல்லு, ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சார் நான் சொல்லுங்க. சொல்லுங்க. இப்போ வந்து நீங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்றீங்க, ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட் வாய்ஸ் கரெக்டா சரியா வரல அபிராமி. அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் வேற நீங்க ஸ்பீக் வேறாச்சும் ஹெட்ஃபோன்ல பேசிட்டு இருக்கீங்களா பாருங்க. சரி, அவங்க இருக்கட்டும். நீங்க யார சொல்லுங்க யாராச்சும் ஆத்தரைசேஷனுக்கும். சார் இப்போதைக்கு நம்ம டிஎன்பிசி வெப்சைட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஆத்தென்டிகேஷன் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். உள்ள போயிட்டு நம்மளோட ப்ரொஃபைல்ல நம்ம எக்ஸாம் மட்டும் அப்ளை மட்டும் பண்ணிக்கலாம், ஹால் டிக்கெட் வியூ பண்ணிக்கலாம். இது வந்து ஆத்தரைசேஷன், எனக்கு கொடுத்த பெர்மிஷன் இது மட்டும் தான். அதுதானே சார்? அந்த
ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து அக்சஸ் பண்றது மட்டும் தான் ஆத்தரைஸ் பண்ணிருக்காங்க. சரியா? ஓகே சார். ஹோட்டல் உள்ளே போறோம்னாக்க ஹோட்டல் உள்ளே போறதுக்கு வந்து ஆத்தென்டிகேஷன். நம்ம எந்த ரூம் உள்ளே போகிறோமோ அது ஆத்தரைசேஷன். ஓகேவா? ஆத்தென்டிகேஷன்ன்றது வந்து ஹோட்டல் உள்ளே போறதுக்கு, 5 ஸ்டார் ஹோட்டல் போறதுக்கு ஆத்தென்டிகேஷன். எந்த ரூம்ல போறோமோ ஆத்தரைசேஷன். ஓகேவா? ஓகே சார். எப்பவுமே ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லுங்க வேற ஏதாச்சும். MySQL வந்து ஒவ்வொரு கொரியும் செமிகோலன் வச்சு தான் க்ளோஸ் பண்ணுவோம், அப்பதான் ரன் ஆகும். இங்க அப்படின்னு இல்லையா? மேண்டேட்டரி இல்லையா அது? மேண்டேட்டரி கிடையாது. நீங்க வந்து MySQL-க்கு அது வந்து கம்பல்சரி. அருமையான பாயிண்ட். நல்ல வேலை அந்த பாயிண்ட். MySQL வந்து கம்பல்சரி. நீங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறது நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை கம்பல்சரி நீங்க வந்து செமிகோலன் வச்சு டெர்மினேட் பண்ணணும். SQL-ஐ பொறுத்த வரைக்கும் அப்படி செமிகோலன் வச்சு டெர்மினேட் பண்றது ஒரு நல்ல பிராக்டிஸ். ஏன்னா நீங்க அந்த கொரி முடிஞ்சிட்டு ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கொரி ரன் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து அது வந்து ப்ராப்பரா அது ஆக்சுவலா பண்ணணும். பட் ஆனா மேண்டேட்டரி கிடையாது. சரி, செமிகோலன் வைக்கலாம்ல? வச்சுக்காமீங்க. தாராளமா வைக்கலாம் சார். பெஸ்ட் பிராக்டிஸ் எப்பவுமே. எஸ். ஒரு கமாண்ட் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும்னு தெரியணும்ல, அதுக்காக செமிகோலன் வச்சு பண்றது பெஸ்ட் பிராக்டிஸ். சார் செலக்ட் அட் வெர்ஷன் போடுங்களேன், அது கூட நமக்கு வெர்ஷன் பார்க்கலாம். அது கூட வரும். ஆமா, செலக்ட் அட் வெர்ஷன் கூட போடலாம். எஸ், செலக்ட் அட் வெர்ஷன் போட்டா கூட உங்களுக்கு வரும். யார் சொன்னது அது? சுகன்யா. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுங்க போதும். டெர்மினல் ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கு டீடைலா கொடுக்கும். உங்களுக்கு வந்து அட் வெர்ஷன் போட்டீங்கன்னா ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுவாங்க. சரி, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ண போறாங்க. ஏதாவது क्वेश्चंस இருந்தா கேட்டுங்க. சரி. இல்ல சாரிமா, திருப்பி